இங்கிலீஷில் தான் ப்ரெசென்ட் பண்ணி பழக்கம். இதுதான் முதல் தடவை தமிழில் ப்ரெசென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பப்போ சில இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வரும், அது கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்கள். நான் அது தெரியாமல் வர்றது தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தமிழில் நான் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ அடுத்த 45 நிமிஷத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த என்ன இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, இப்போதைக்கு டாப் இன்ஸ்டியூட்ஸ் இந்தியாவில் என்னென்ன இருக்குது, என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் அக்செப்ட் பண்ணுறாங்க இந்த இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம். ஸோ ஜென்ரலாக வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்குடைய டிஃபிகல்ட்டி லெவல் என்ன, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸோடைய எப்படி ப்ரிப்பரேஷன் மோட் இருக்கும், இந்த இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி அட்மிஷன் ப்ராசஸ் வச்சுருக்காங்க, அப்புறம் ஒரு ஜென்ரலாக வந்து எப்படி என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த இன்ஸ்டியூட்ஸ்லேருந்து படித்து வரவங்களுக்கு இருக்குது, அப்புறம் சேலரி நம்ம எவ்வளோ, இந்த மாதிரி நம்ம MBA படிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும், நம்ம படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரி சேலரிஸில் ஜாப்ஸில் வெளியே வராங்க, அதே மாதிரி வெளியே வரவங்க எல்லாருக்குமே இப்போ வேலை கிடைக்குதா. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு 45 நிமிஷத்துலேருந்து 1 hour வரையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ என்னை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, நான் 2008 to 12 GCT கோயம்புத்தூரில் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தேன். அது முடிச்சுட்டு அப்புறம் MBA வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கோழிக்கோடில் ஜாயின் பண்ணேன். ஸோ நான் இப்போ இன்ஜினியரிங் படிக்கும் போதே வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன் என்னுடைய வாத்தியார் ஒருத்தர் சொன்னார், அனஸ் நீ வந்து என்ன வேணாலும் ஆயிடு, ஆனால் தயவுசெய்து இன்ஜினியராக மட்டும் ஆயிடாத அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் வந்து சொன்னது ஒரு ஜஸ்ட் ஒரு ஜோக்காக தான் சொன்னார். ஆனால் நான் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு சரி நமக்கு இன்ஜினியரிங் தான் வரல, இன்ஜினியரிங் வரல வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, நிறைய ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது, சரி நமக்கு தான் வந்து பிஸ்னஸ் சைடு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நம்ம ஏன் MBA பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை நான் தேட ஆரம்பிச்சப்போ தான் வந்து கேட் எக்ஸாம் பற்றி தெரிய வந்தது. கேட் எக்ஸாமுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நிறைய பேர்கிட்ட பேசி கேட் எக்ஸாம் பற்றி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். அப்போது ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சு IIMலாம் கிடைக்கும் அப்படின்னு ஒன்றும் பெரிய ஹோப்ஸ்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு சரி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்போம், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சது. ஜஸ்ட் ஒரு விளையாட்டுத்தனமாக ஆரம்பிச்சது தான். அப்புறம் ஃபைனலாக எக்ஸாம் எழுதி நல்ல ஸ்கோர் வந்து அப்புறம் ப்ராசஸ் நிறைய இன்ஸ்டியூட்ஸ்லேருந்து, பெரிய இன்ஸ்டியூட்ஸ்லேருந்து கால்ஸ்லாம் வந்து ப்ராசஸ் அட்டன் பண்ணதில் அல்ஹம்துலில்லாஹ் 3-4 இன்ஸ்டியூட்ஸ் கன்வெர்ட் ஆனது, ஃபைனல் செலெக்ஷனில் கன்வெர்ட் ஆனது. அதில் நம்ம IIM கோழிக்கோடு செலக்ட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணது. அடுத்து ஃபிலிப்ஸில் அது முடிஞ்ச உடனே ஃபிலிப்ஸில் இமீடியட்டாக கேம்பஸ் இன்டர்வியூவில் நம்ம செலக்ட் ஆகி கடந்த 5-6 வருஷமாக ஃபிலிப்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஃபிலிப்ஸில் நான் இப்போ என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் இமேஜிங் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் இருக்குது ஃபிலிப்ஸ்னாலே நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது என்ன அப்படின்னா, லைட் பல்பு, டிரான்சிஸ்டர் ரெக்கார்டர், டிவி, இதுதான் நமக்கு தெரியும். ஆனால் ஃபிலிப்ஸில் இன்னைக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் என்ன இருக்குன்னு சொன்னால் மெடிக்கல் ரிலேட்டட் டிவைசஸ். ஸோ அதில் இமேஜிங் சிஸ்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MRI ஸ்கேன், CT ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் மிஷின், இந்த மாதிரி ஸ்கேன் நம்ம பாடிக்குள்ளே இருக்கிற உறுப்புகளை ஸ்கேன் இது பண்ணி இமேஜ் பண்ணி உள்ள நம்ம பாடிக்குள்ளே பார்க்குறது, அதுதான் அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் தான் இதெல்லாமே. ஸோ அதுக்கு நான் தமிழ்நாடு பிஸ்னஸ்க்கு இப்போது ஹெட்டாக இருக்கிறேன். ஸோ இதுதான் என்னை பற்றி. அடுத்து நம்ம ஆக்சுவல் டாபிக் குள்ள போகலாம். இப்போ MBA வந்து யார் பண்ணணும், எதுக்காக வந்து நம்ம MBA எஜுகேஷன் வந்து எதை பற்றி, யாரெல்லாம் MBA எஜுகேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MBA எஜுகேஷன் அப்படிங்கிறது ஃபுல் ஃபார்ம் வந்து மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். நேம் சொல்கிற மாதிரியே ஒரு பிஸ்னஸை எப்படி மேனேஜ் பண்ணுறது, நம்ம பிஸ்னஸ் வந்து இப்போது ஒரு கம்ப்ளீட் பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை சில ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸாக இருக்கட்டும். ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம இப்போ ஒரு பொருள் நம்ம விற்கிறோம் அப்படின்னா அதை வந்து தயாரிக்கிறதுல ஒரு ப்ராசஸ் இருக்கும், தயாரித்து அடுத்து அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கும், மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்கிறதுல நம்ம சேல்ஸை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கும். சேல்ஸ் அதிகப்படுத்துகிறோம், அடுத்து அது மூலமாக வர வருமானத்தை என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை நம்ம மேனேஜ் பண்ணும்போது ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நம்ம மேனேஜ் பண்றதுக்கான படிப்பு தான் MBA அப்படிங்கிறது. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நம்மளுடைய ஓன் கம்பெனி, இப்போ என் ஆண்டர்பிரினர்ஷிப், நான் என்னுடைய ஓன் ஸ்மால் பிஸ்னஸோ இல்லை மீடியம் பிஸ்னஸோ இல்லை நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ்லையோ நான் வந்து பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லை அப்படின்னு சொன்னா நான் வேற ஒரு இப்போ பிலிப்ஸ் மாதிரி ஒரு கம்பெனி, நிறைய ஒரு கார்பரேட் கம்பெனிஸ்ல நான் வந்து எனக்கு என்ன ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்டோ அந்த ஆஸ்பெக்ட்ல நான் எடுத்து படிக்கிறது அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். ஸோ இந்த விஷயங்கள், இந்த ஒரு பிஸ்னஸை ரன் பண்றதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பத்தி நம்ம படிக்கிறது தான் வந்து MBAல நம்ம படிக்க போறோம். ஸோ இப்போ MBA வந்து படிக்க போறவங்களுக்கு முதல் கேள்வி வர்றது வந்து, நம்ம MBA படிக்கணும்னு நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் MBA படிக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது நிறைய பேர் டவுட்ஸ் இருக்கும். ஸோ அந்த டவுட்ஸ்குள்ள நம்ம இப்போ போக வேணாம், அதுக்கான செஷன் இது கிடையாது. நம்ம MBA படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். MBA படிக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு என்ன விஷயத்துல ஒரு குழப்பம் இருக்கும்னா, நம்ம வேலை பார்த்துட்டு போகணுமா இல்லை டைரக்டா நான் என்னுடைய பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்ச உடனே நான் போய் சேரணுமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும். என்னுடைய சஜஷன் என்ன, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் படி என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு 3 இல்லை 4 வருஷம் நம்ம இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸோட போனோம் அப்படின்னு சொன்னா MBA நம்ம படிக்கும் போது பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ நம்ம MBAல உள்ள போய் படிக்கும்போது நிறைய விஷயத்தை பத்தி பேசப்படும். பிஸ்னஸை வந்து ரன் பண்றது, ஒவ்வொரு பிஸ்னஸ்லையும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும், இப்போ ஃபினான்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும், இப்போ ஆப்ரேஷன்ஸ் அப்படி சப்ளை செயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்ளை, டிமாண்ட், இந்த மாதிரி எக்கனாமிக்கல் டேர்ம்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் சில விஷயங்கள்லாம் வந்து பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பேசும்போது நான் ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணேன். ஸோ ஒரு ஃப்ரெஷராக இருந்து எனக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறத விட ஒரு 2-3 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு எனக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஓரளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் போய் பி ஸ்கூல்ல ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சொன்னா எனக்கு இன்னும் பெட்டரா பி ஸ்கூல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அங்க சொல்லித்தரப்பட விஷயங்கள். ஸோ அதனால என்னுடைய பர்சனல் சஜஷன் என்ன அப்படின்னா, மினிமம் ஒரு 3 வருஷம் இல்லை 4 வருஷம் நம்ம வேலை பார்த்துட்டு இண்டஸ்ட்ரியில வேலை பார்த்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னா பெட்டர். இதுல வந்து ரெண்டாவது விஷயம், நீங்க என்கிட்ட வந்து திருப்பி நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். ஸோ நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க, நீங்க வந்து நான் போய் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பார்த்து போய் MBA படிச்சா பெட்டர்னு சொல்றீங்க, ஆனா நீங்க ஏன் வந்து ஃப்ரெஷரா ஜாயின் பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வி நீங்க என்கிட்டே திருப்பி கேட்கலாம். அதுக்கு வந்து என்ன பதில் அப்படின்னா, இப்ப நம்மளுடைய ஆஸ்பிரேஷன் ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் வந்து நம்மளை சுத்தி இருக்கிற நம்மளுடைய சுச்சுவேஷன் அப்படிங்கிறதையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ MBA அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, குளோபலி ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கோர்சஸ். MBA படிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ ரொம்ப சுலபமான விஷயம் கிடையாது, நிறைய காசு செலவாகும். அதனால வந்து எந்த அளவுக்கு எனக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருக்கேன் என்னுடைய ஃபேமிலியில இருந்து அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். இப்போ என்னுடைய விஷயத்துல ஏன் நான் வந்து ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணேன் அப்படின்னா, நான் கரெக்டாக இன்ஜினியரிங் முடிக்கிறப்ப எங்க அப்பா வந்து ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஸோ ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாலும் அவங்க தான் வந்து சோல் ஏர்னிங் பர்சனாக இருந்தாங்க ஃபேமிலியில். ஸோ அதனால வந்து வேற ஒருத்தர் எடுத்து இப்போ சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருந்தது அப்போ. ஸோ அதனால எனக்கு என்ன அந்த டைம்ல என்னோட சுச்சுவேஷன் எப்படி இருந்ததுன்னு சொன்னா, நான் இப்போ MBA ஜாயின் பண்ணல அப்படின்னு சொன்னா, நான் போய் அடுத்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அதுக்கப்புறமா நான் திருப்பி என்னுடைய ஜாபை விட்டுட்டு காலேஜில் போய் படிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால நம்ம MBA வந்து இப்போவே ஜாயின் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் என்னோட மைண்டில் இருந்தது. அதனால நான் வந்து ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணேன். ஸோ அதனால நீங்களும் வந்து முடிவு எடுக்கும் போது உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிற, ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் எப்படி இருக்கு, உங்களுக்கு ஃபினான்ஷியல் பேக்கப் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் முடிவு பண்ணுறது ரொம்ப அவசியமாக இருக்கு. இப்போ MBA நம்ம படிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 விஷயம் இருக்கு. நம்ம போய் ஃபீஸ் கட்டுறது அப்படிங்கிறது ஒரு காஸ்ட். 2 காஸ்ட் இருக்கு. நம்ம என்ன ஃபீஸ் கட்டுறோமோ அது ஒரு காஸ்ட். ரெண்டாவது காஸ்ட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். என்ன ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னா என்ன, நம்ம அந்த 2 வருஷம் போய் காலேஜில் 2 வருஷமோ 1 வருஷமோ எந்த டிகிரி நம்ம எடுக்கிறோமோ அதை பொறுத்து நம்ம காலேஜில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைமில் நம்ம வேற ஒரு இடத்துல வேலை பார்த்துருக்கலாம். ஒரு கம்பெனிலேயோ இல்லை நம்ம சொந்த பிஸ்னஸ்லையோ வேலை பார்த்து
அதுலேருந்து நம்ம இப்போ சம்பாத்தியம் வந்திருக்கோம். அந்த சம்பாத்தியத்திலாம் நம்ம விட்டுட்டு தான் நம்ம போய் எம்பிஏ படிக்கிறோம். ஸோ அதுவும் ஒரு காஸ்ட் தான். ஸோ ஒன்று வந்து நம்ம காலேஜில் கட்ட போகிற ஃபீஸு, ரெண்டாவது நமக்கு வேற ஒரு இன்கம், வர வேண்டிய இன்கம் வராமல் போயிடும் இதனால. ஸோ அதனால இந்த 2 காஸ்ட்டுமே நம்ம கன்சிடர் பண்ணி முடிவெடுக்கிறதுங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோட போகிறதுல இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய கம்பெனிஸ் வந்து இப்போ செபாட்டிக்கல் லீவ் ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணி நம்ம பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிட்டோம், இன்ஜினியரிங்கை நம்ம இப்போ முடிச்சுட்டு நம்ம ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டோம் வேலைக்கு. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கம்பெனிலேருந்து நான் இப்போ வெளியே வந்து படிக்கணும் அப்படின்னா, அந்த கம்பெனியை விட்டு நான் ரிசைன் பண்ணிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஓகே நீங்கள் படிக்க போகிறீங்களா, நீங்கள் படிக்க போங்க, பட் ஸ்டில் நீங்கள் வந்து நம்ம கம்பெனியோட எம்ப்ளாயியாகவே இருப்பீங்க. உங்களுக்கு வந்து என்ன சம்பளம் வராது, நீங்கள் டெய்லியும் ஆஃபீஸ்க்கு வரமாட்டீங்க, பட் நீங்கள் கம்பெனி எம்ப்ளாயியாக இருப்பீங்க. நீங்கள் உங்கள் படிப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி வந்து ஜாயின் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னால், நம்ம எம்பிஏ முடிச்சுட்டு நமக்கு ஒருவேளை இன்கேஸ் நமக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னால், நம்ம முன்னாடி எந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தோமோ அதே கம்பெனியில் நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து ஒரு லீட் பேக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அது ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோட போகிறதுல அது ஒரு நல்ல விஷயம். ஸோ அடுத்து ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஸ்பெஷலைசேஷன்ஸ். இப்போ எம்பிஏ வந்து ஓகே, என்னென்ன எம்பிஏ என்ன மாதிரி எம்பிஏ ப்ரோக்ராம்ஸ் இருக்கு அக்ராஸ் த இந்தியா, அக்ராஸ் த வேர்ல்டு என்ன மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபுல் டைம் எம்பிஏ. இது வந்து 2 வருஷம் கோர்ஸ் இருக்கும். நீங்கள் கம்ப்ளீட்டாக கேம்பஸில் போய் இருந்து படிக்க வேண்டியது இருக்கும். இதுக்கு வந்து சில இன்ஸ்டியூட்ஸ் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கும் ஜாயின் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. ரெண்டாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏ. எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏ அப்படிங்கிறது கம்பல்சரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் 2 வருஷம், மினிமம் 2 வருஷம் ஜென்ரலாக இன்ஸ்டியூட்ஸ் வந்து கேட்குறாங்க. 2 வருஷம் இருக்கிறவங்க போய் படிக்கிற கோர்ஸ் இது. எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 இயர் கோர்ஸாக இருக்குது. அது குயிக்காக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், குயிக்காக வந்து 1 இயர் முடிச்சுட்டு திருப்பி போய் நம்ம கம்பெனி இதில் கார்பரேட்டில் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் பார்ட் டைம். நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், பட் என்னுடைய வேலையை விட முடியாது. நான் பார்ட் டைமாக எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ மட்டும் நான் வந்து படிக்கிறேன் அப்படிங்கிற ஆப்ஷன். எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏலையும் பார்ட் டைம் ஆஃபர் பண்ணுறாங்க நிறைய இன்ஸ்டியூட்ஸ். இது போக நிறைய மற்ற எம்பிஏஸ்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பெஷலைஸ்ட் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது. இப்போ எம்பிஏல ஃபினான்ஸ்க்கு மட்டுமே ஸ்பெஷலைஸ் ப்ரோக்ராம் இருக்குது. எம்பிஏல வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஹைப் போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து அனாலிட்டிக்ஸ், பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ எம்பிஏ இன் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் ஒரு கோர்ஸ் தனி செப்பரேட் கோர்ஸாகவே ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எம்பிஏ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் எல்லாமே வந்து நிறைய இன்ஸ்டியூட்ஸ், அந்த ஸ்பெசிஃபிக் இன்ஸ்டியூட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்பிஏ இன் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன். டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வந்து நம்ம காலேஜுக்கே போகவே தேவையில்லை. நம்ம ஜஸ்ட் எக்ஸாம் மட்டும் எழுதினா போதும். புக்ஸ் கொடுத்துருவாங்க, கோர்சஸ் கொடுத்துருவாங்க, என்ன படிக்கணுங்கிறது நம்ம படிச்சுட்டு எக்ஸாம் மட்டும் போய் எழுதணும். இதுதான் வந்து எம்பிஏ இன் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன். இப்போ பார்ட் டைம் எம்பிஏக்கும் எம்பிஏ இன் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பார்ட் டைம் எம்பிஏல நிறைய காலேஜஸ் வந்து குறிப்பிட்ட டைம் காலேஜில் போய் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, கிளாஸஸ் அட்டன் பண்ணுவாங்க. இப்போ டாப் இன்ஸ்டியூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்ட் டைம் எம்பிஏல வந்து மந்த்லி 3 கிளாஸஸ் 4 கிளாஸஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. மற்ற கிளாஸஸ் எல்லாமே ஆன்லைனில் ஆஃபர் பண்ணுறாங்க. இல்லை பார்ட் டைமில் வந்து வீக்கெண்ட் கிளாஸஸ் மட்டும் இருக்கிற மாதிரி கோர்ஸஸும் இருக்குது. இப்போ ஐஎம் கோழிக்கோடு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அவங்க சென்னையில் கொச்சினில் மேஜர் சிட்டிஸ் அக்ராஸ் த கண்ட்ரியில் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வீக்கெண்ட்ஸ் மட்டும், சாட்டர்டே சண்டே மட்டும் ஃபுல் டே கிளாஸஸ் வைக்கிறாங்க. ஸோ இதுதான் பார்ட் டைம். டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால், டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வந்து கிளாஸ் ரூமே கிடையாது. நீங்கள் கிளாஸ்க்கே போக தேவையில்ல, ஜஸ்ட் புக்ஸ் மட்டும் கொடுப்பாங்க. நீங்கள் புக்ஸை படிச்சுட்டு நீங்கள் போய் எக்ஸாம் மட்டும் எழுதிக்கலாம். உங்களுக்கு எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வச்சு உங்களுக்கு டிகிரி கொடுத்துருவாங்க. ஸோ இவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ என்கிட்ட கேட்டீங்கன்னு சொன்னால், என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் வந்து எம்பிஏ நீங்கள் படிக்க டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் போகவே கூடாது. ஏன்னா எம்பிஏல வந்து நம்ம என்ன படிக்கிறோம், என்ன கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும்.
ஏன்னு சொன்னால் எம்பிஏ வந்து எம்பிஏல சொல்லித்தரப்பட விஷயங்கள் வந்து நம்ம புக்கை பார்த்து படிக்கிற விஷயங்கள் கிடையாது. என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, எனக்கு மேக்ஸிமம் என்னுடைய லேர்னிங்ஸ் எல்லாம் எதுல இருந்து வந்தது அப்படின்னு சொன்னால், நான் கிளாஸ் ரூம்குள்ள என்னுடைய ப்ரொஃபஸர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது, என் கூட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது, அந்த மாதிரி கற்றுக்கிட்டது தான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50-60% அந்த மாதிரி கற்றுக்கிட்டது தான் நான் சொல்லுவேன். பேலன்ஸ் 50% பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளாஸ் ரூமுக்கு வெளியே. ஸோ இப்போ இனி ஒரு ஏதாவது எந்த ஒரு காலேஜஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, கிளாஸ் ரூமுக்கு வெளியே நிறைய ஆக்டிவிட்டீஸ் அந்த காலேஜில் இருக்கும். இப்போ ஐஎம்ஸ்ல எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஃபோக்கஸ் குரூப்ஸ் இருக்கும். ஸோ இப்போ ஆப்ரேஷன்ஸ் போகிறவங்க அப்படிங்கிறதுக்கு ஆப்ரேஷன்ஸ் ஃபோக்கஸ் குரூப் இருக்கும். மார்க்கெட்டிங் போகிறவங்களுக்கு மார்க்கெட்டிங், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் குரூப் இருக்கும். அதே மாதிரி ஃபினான்ஸ் போகிறவங்களுக்கு ஃபினான்ஸ் குரூப்ஸ் இருக்கும். இந்த குரூப்ஸ் எல்லாமே நிறைய ஆக்டிவிட்டீஸ் வெளியே கண்டக்ட் பண்ணுவாங்க, கான்ஃபரன்சஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸை, இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஸ்பீக்கர்ஸை இன்வைட் பண்ணி அவங்கள பேச வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து கற்றுக்கிறது தான் வந்து 50%. என்னை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்பிஏல நான் புக்ஸ்ல இருந்து கற்றுக்கிட்டது மேபி ஒரு 5% or 10% மட்டும்தான் நான் சொல்லுவேன். பேலன்ஸ் 90% வந்து கிளாஸ் ரூமில் என் கூட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து கற்றுக்கிட்டதும், என் கிளாஸ் ரூம்ல நடக்கிற டிஸ்கஷன்ல இருந்து கற்றுக்கிட்டதும் தான் வந்து அதிகம்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால வந்து என்னுடைய மேக்ஸிமம் அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, மேக்ஸிமம் இந்த எம்பிஏ அண்ட் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. நீங்கள் நல்ல இன்ஸ்டியூட்ஸில் ஃபுல் டைம் எம்பிஏ, எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏ, பார்ட் டைம் எம்பிஏ, கிளாஸ் ரூம்ஸ், செலக்டட் நம்பர் ஆஃப் கிளாஸஸ் இருக்கிற மாதிரி பார்ட் டைம் எம்பிஏ, ஸோ இதெல்லாம் போகிறது பெட்டர். அதே மாதிரி இப்போ பெடகாகி ஆஃப் டீச்சிங் இப்போ எம்பிஏ இன்ஸ்டியூட்ஸில் வந்து மேக்ஸிமம் எப்படி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், புக்ஸ்ல இருந்தோ நீங்கள் வந்து படிச்சுட்டு போய் அங்கே போய் கிளாஸ் ரூமில் நம்ம ஸ்கூலில் சொல்லித்தர மாதிரி வந்து கான்செப்ட்ஸ் 1, 2, 3, 4 அப்படி சொல்ல மாட்டாங்க. கேஸ் ஸ்டடிஸ் பேஸ்ட் பெடகாகி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு சொன்னால், இப்போ ஒரு பெரிய கம்பெனி இருக்கு, இப்போ ஆப்பிள்ங்கிற கம்பெனி இருக்கு. அந்த ஆப்பிள் கம்பெனியில் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு கேஸாக கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம்க்கு முன்னாடியே நீங்கள் கேஸை படிச்சுட்டு போகணும். கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் கேஸை படிச்சுட்டு போகணும். படிச்சுட்டு அதுக்கான சொல்யூஷனையும் நீங்கள் கொண்டு போகணும். ஸோ இப்போ நீங்கள் கிளாஸ் ரூம்குள்ளே போய் அந்த கேஸில் என்னென்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத உங்களுடைய இன்ஸ்ட்ரக்டர், அதாவது டீச்சர் வந்து டிஸ்கஸ் பண்ண விடுவார் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும். ஸோ இதுலேருந்து என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளம்க்கு ஒரு விதமான அப்ரோச்சில் ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்திருப்பீங்க. பட் உங்க கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சொல்யூஷன் கொண்டு வந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அப்ரோச் அந்த ப்ராப்ளம்க்கு எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க கேட்க கிளாஸ் ரூம்ல இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பேச கேட்க உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, சரி ஓகே, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது மட்டும் லைன் ஆஃப் தாட் கிடையாது. நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ் போக வேற மற்ற பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லையும் நிறைய, அதாவது நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ் போக வேற நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லையும் ஒரு ப்ராப்ளமை நம்ம அப்ரோச் பண்ண முடியும். வேற நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லையும் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் உங்களுடைய மைண்ட்ல வந்துடும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எம்பிஏ கோர்சஸ்ல வந்து உங்களுடைய தாட் ப்ராசஸை சேஞ்ச் பண்ணுறதும், உங்களுடைய வே ஆஃப் திங்கிங்கை சேஞ்ச் பண்ணுறதும், நீங்கள் கிளாஸ் ரூம்குள்ள என்ன மாதிரி டிஸ்கஷன் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு டிட்டர்மினிங் ஃபேக்டராக இருக்குது. இது நான் சொல்றது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்கூல்ஸில், இன்ஜினியரிங் காலேஜஸ்ல, இல்லை நம்ம வேற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். ஆனால் இதுதான் உண்மை. என்னன்னா, நம்ம எம்பிஏ காலேஜஸ்ல மேக்ஸிமம் நடக்கிறது என்னன்னா, இந்த ப்ரீமியர் இன்ஸ்டியூட்ஸ்ல வந்து ஒரு விஷயம் இருக்கு, சிபின்னு சொல்லுவாங்க, கிளாஸ் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு ஒரு காம்பனன்ட் இருக்கு. அந்த கிளாஸ் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிற காம்பனண்ட்டுக்கு 15 or 20% வெயிட்டேஜ் இருக்கும். அது என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க எந்த அளவுக்கு நீங்க கிளாஸ்ல உங்களுடைய ஃபெலோ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, உங்க டீச்சர்ஸ் கிட்ட டிஸ்கஷன்ஸ்ல என்கேஜ் ஆகுறீங்க அப்படிங்கிறத கிளாஸ் ரூம்ல பின்னாடி ஒருத்தர் சைட்ல உட்காந்துருப்பாரு, டீச்சிங் அசிஸ்டன்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க. டீச்சிங் அசிஸ்டன்ட் வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து இந்த கிளாஸ்ல இப்போ 60 பேர் இருக்காங்க அப்படின்னா, அந்த 60 பேருடைய நேம்ஸ் தெரியும், 60 பேரையுமே அவங்களுக்கு தெரியும், பை ஃபேஸ் தெரியும். ஸோ இப்போ கிளாஸ்ல வந்து யாராவது நல்ல ஒரு விஷயத்துல நிறைய கிளாஸ் பார்ட்டிசிபேஷன் பண்றாங்க அப்படின்னா, அவங்க நோட் பண்ணி கிளாஸ் பார்ட்டிசிபேஷனுக்கு மார்க்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க.
ஸோ அது உங்களுடைய ஃபைனல் எவாலுவேஷன் காம்பனண்ட்டாக கிரேடிங்கில் அது ஒரு 15-20% வெயிட்டேஜ் இருக்கும். ஸோ அது ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தடாலஜி ஆஃப் டீச்சிங் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பட் இந்த மாதிரி ஒரு மெத்தடாலஜி ஆஃப் டீச்சிங் இருக்கிறனால தான் நீங்கள் டைரக்ட் கிளாஸ் ரூம் ப்ரோக்ராம்ஸில் போய் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷலைசேஷன். ஸோ எம்பிஏல வந்து ஓகே நம்ம எம்பிஏ படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ எம்பிஏல நம்ம என்ன படிக்க போகிறோம்? எம்பிஏல வந்து இந்த மாதிரி இவ்வளோ ஸ்பெஷலைசேஷன்ஸ் நான் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அந்த ப்ராடக்டை வந்து நம்ம எப்படி விற்கிறது, அந்த ப்ராடக்டை வந்து எப்படி நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டிவிலெலாம் பார்த்தோம்னா ஆட்ஸ் எல்லாம் வரும். ஸோ சோப்பு ஆட்ஸ் வருது, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ஆட்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி ஆட்ஸ் எல்லாம் வருது. எஃப்எம்சிஜி குட்ஸ் அந்த ஆட்ஸ் எல்லாம் வருது. ஸோ அதெல்லாம் எப்படி மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது, அதை எப்படி நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறது, எப்படி கோ டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க, எப்படி நம்ம மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது, எப்படி எந்த கஸ்டமர்ஸை டார்கெட் பண்ணுறது, ஸோ எந்த ஏஜ் குரூப் ஆஃப் கஸ்டமர்ஸ், அந்த கஸ்டமர்ஸோடைய பிஹேவியர் என்ன, கன்சியூமர் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கஸ்டமர்ஸோடைய பிஹேவியர் என்ன, ஸோ அந்த பிஹேவியர் வச்சு எப்படி நம்ம ப்ராடக்டை பொசிஷன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை படிக்கிறது தான் வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலைசேஷன் சொல்லும். நெக்ஸ்ட் வந்து ஃபைனான்ஸ் வந்து நம்ம இப்போ எனி கம்பெனி நம்ம பிஸ்னஸ் ரன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் இருக்கும், அதுக்கு கேஷ் ஃப்ளோ இருக்கும், அதுக்கு நம்ம அக்கௌண்டிங் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த விஷயங்களை பற்றி நம்ம படிக்கிறது, எவ்வளோ இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணுறாங்க, நம்மளோட இன்வென்ட்ரி காஸ்ட் என்ன, நம்மளுடைய எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், நம்மளுடைய டிஃப்ரெண்ட் ஓவர் ஹெட்ஸ் எவ்வளோ, நம்மளுடைய ஃபிக்ஸட் காஸ்ட் என்ன, நம்மளுடைய வேரியபிள் காஸ்ட் என்ன, ஸோ நம்ம கம்பெனி வந்து உண்மையிலே ப்ராஃபிட்டபிளாக இருக்கா, நம்மளுடைய கேஷ் சைக்கிள் நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட். அடுத்து ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது ஆப்ரேஷன் சப்ளை செயின் வந்து இட்ஸ் நத்திங் பட் அ சப்செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் தான். ஸோ இது எதை பற்றி அப்படின்னா, நம்ம கம்பெனியில் இப்போது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம விற்கிறோம், அதெல்லாம் பண்ணுறோம். பட் எவ்வளோ இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணுறது, எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸில் நம்ம கஸ்டமர் கிட்ட டெலிவரி பண்ணுறோம். ஸோ கஸ்டமர்ஸ்ட்டு வந்து இப்போ திடீர்னு ஆர்டர் வருது அப்படின்னா நம்ம அந்த ஆர்டரை வந்து இமீடியட்டாக சப்ளை பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஸ்டாக்ஸ் இருக்கா. ஸோ நம்மக்கிட்ட ஸ்டாக்ஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கேஷ் வந்து லாக் ஆகி ஒரு இடத்துல நின்றோம். அதுவே நம்மக்கிட்ட வந்து ஸ்டாக்ஸ் கம்மியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட ரெக்குயர்மெண்ட்ஸ் அதிகமாக வரும், பட் அந்த ரெக்குயர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ப்ராடக்ட் இருக்காது. ஸோ இதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் சப்ளை செயின். நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ் வந்து இப்போ எனி கம்பெனி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பீப்புள் தான் அந்த கம்பெனியோடைய அடித்தளமே. ஸோ பீப்புள் வந்து எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது, எப்படி நம்ம ஹையர் பண்ணுறோம், டேலண்ட்ஸ் வந்து எப்படி நம்ம க்ரூம் பண்ணுறோம், ஸோ என்ன மாதிரி நம்ம ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இருக்குது நம்ம கம்பெனியில், அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரில் யாரை வந்து ப்ரொமோட் பண்ணணும், எப்படி வந்து இருக்கிற எம்ப்ளாயீஸோடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பற்றிலாம் வந்து படிக்கிறது தான் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இப்போ ரீசெண்டாக வந்து என்ன ஒரு ஸ்பெஷலைசேஷன், அப்கமிங் ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ். ஸோ பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் வந்து இப்போது டேட்டா அனாலிட்டிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங் இதெல்லாம் அப்கமிங் ஃபீல்ட்ஸு. ஒரு நல்ல டெக்னிக்கல் பேக்ரவுண்டும் தேவை இதெல்லாம் நம்ம படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இது வந்து எப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு இன்டர்செக்ஷன் ஆஃப் 3 திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் படிச்சுட்டு ஒரு பிஸ்னஸ் அனாலிஸ்ட் ஆகிறவர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட்ல இருந்தும் யோசிக்க தெரியணும், அவருக்கு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லையும் யோசிக்க தெரியணும், அதே டைமில் மேத்தமேட்டிக்கல் ஆஸ்பெக்ட்லையும், ஏன்னா இதில் நிறைய ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதெல்லாம் வரும். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து படிக்க தெரியணும். ஸோ இந்த 3 இன்டர்செக்ட் ஆகி வரது தான் வந்து பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ். ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய பஸ் போயிட்டு இருக்கு இதை சுற்றி. ஸோ நிறைய இன்ஸ்டியூட்ஸ் வந்து இந்த பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸில் ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் ஆஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போத் ஆன்லைன் அஸ் வெல் அஸ் டைரக்ட் கிளாஸ் ரூம் ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போது ஸ்பெஷலைசேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. நான் வந்து எம்பிஏ படிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய இன்ஸ்டியூட்ஸ் வந்து ஸ்பெஷலைசேஷனை முன்னாடியே சூஸ் பண்ண சொல்லிடுவாங்க அவங்கள. பட் நிறைய இன்ஸ்டியூட்ஸ் வந்து நீங்கள் ஸ்பெஷலைசேஷன் சூஸ் பண்ண தேவையில்ல,
உள்ள வந்து நீங்கள் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குங்கிறத பார்த்து நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸோடு கொடுக்குறாங்க. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் XLRI ஜாம்ஷெட்பூர் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஜேவியர்ஸ் லேபர் ரிலேஷன்ஸ் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன் ஆஃப் த டாப் இன்ஸ்டியூட்ஸ் அது. ஸோ அந்த இன்ஸ்டியூட்ஸ் வந்து முன்னாடி நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுடைய ஸ்பெஷலைசேஷன் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கா, ஃபினான்ஸா, ஆப்ரேஷன்ஸா அப்படிங்கிற அதை நீங்கள் டிசைட் பண்ணிட்டு உள்ளே போகணும். பட் இந்த டெசிஷன் வந்து உங்களுக்கு காலேஜ் பேச்சுலர்ஸ் டிகிரி படிக்கும் போது ஓரளவுக்கு ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் எந்த காலேஜஸ் ஆஃபர் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் எடுக்கலாம். பட் உங்களுக்கு அந்த கிளாரிட்டி இல்லை அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் ஸ்பெஷலைசேஷன் வந்து நீங்கள் MBA ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற காலேஜஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா நான் இப்போ MBA IIMல படித்தப்போ ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாக வந்து ஸ்பெஷலைசேஷன் கிடையாது, ஜென்ரல் கோர்சஸ் தான் இருக்கும். ஈவன் செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னு சொன்னால் IIMஸ்ல வந்து ஸ்பெஷலைசேஷன் நான் எடுக்க தேவையில்லை. எனக்கு என்னென்ன கோர்சஸ் லிஸ்ட் கொடுத்துருவாங்க, அந்த லிஸ்ட்டில் எனக்கு என்னென்ன கோர்சஸ் பிடிச்சிருக்கோ அந்த கோர்சஸ் மட்டும் நான் எடுத்து படித்தா போதும். இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னு சொன்னால் நான் வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்லேயும் ஸ்பெஷலைஸ் ஆகலை, ஃபினான்ஸ்லேயும் ஸ்பெஷலைஸ் ஆகலை, ஆப்ரேஷன்ஸ்லேயும் ஸ்பெஷலைஸ் ஆகலை, எதுலையுமே ஸ்பெஷலைஸ் ஆகலை. நான் சில கோர்சஸ் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எனக்கு ரொம்ப இன்க்ளினேஷன் அதிகமாக இருந்தனால நிறைய கோர்சஸ் நான் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் எடுத்தேன். ஃபினான்ஸ் வந்து என்னுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அதனால ஃபினான்ஸில் நான் கோர்சஸ் எடுக்கவே இல்லை. ஆப்ரேஷன்ஸ்லையும் சப்ளை செயின்லையும் ஒரு சில கோர்சஸ் மட்டும் எடுத்தேன். ஹெச்ஆரில் கோர்ஸ் எடுக்கல. ஐடி நான் அதில் இன்க்ளூட் பண்ண மறந்துட்டேன், ஐடியும் இருக்குது. ஸோ ஐடியில் வந்து ஒரு சில கோர்சஸ் நான் ஐடி ஆஸ்பெக்டில் நான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறனால அதை மட்டும் நான் எடுத்துட்டேன். ஸோ இப்போ என்கிட்ட நான் என்ன ஸ்பெஷலைசேஷன் என்னோட MBA அப்படின்னு கேட்டால் ஐ வுட் சே நான் வந்து ஒரு ஜென்ரல் MBA கேண்டிடேட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ மூவிங் உங்களுக்கு நான் கோர்சஸ் பற்றி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து IIM கோழிக்கோடுடைய கோர்சஸ் பேஜ். ஸோ இது வந்து கோர் கோர்சஸ், எலெக்டிவ்ஸ் ரெண்டு இருக்குது. கோர் கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஃபர்ஸ்ட் இயரில் ஜென்ரலாக இந்த கோர்சஸ் எல்லாமே நம்ம படிப்போம். எக்கனாமிக்ஸ் இருக்குது, ஃபினான்ஸ், அக்கௌண்டிங் அண்ட் கண்ட்ரோல், ஐடி கோர்சஸ் இருக்குது, ஹியூமனிட்டிஸ், லிபரல் ஆர்ட்ஸ், பிஸ்னஸ் எத்திக்ஸு, பிஸ்னஸ் லா இதெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், அப்புறம் ஆர்கனைசேஷன் பிஹேவியர். நான் HR ஆஸ்பெக்டில் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், லீடர்ஷிப் அண்ட் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட், ஆர்கனைசேஷன் பிஹேவியர் இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இயரில் ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ். ஸோ டேட்டா அனாலிசிஸ், ஸ்ப்ரெட்ஷீட் எப்படி எக்ஸல் ஷீட் ஒர்க் பண்ணுறது, அந்த எப்படி டேட்டா மாடலிங் பண்ணுறது, அதை பற்றி எல்லாம் இதில் வரும். நெக்ஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட், அப்புறம் சில நியூட்ரல் ஏரியாஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த டிசைன் திங்கிங், இன்னோவேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அப்கமிங் இதெல்லாமே வந்து ஒரு நியூ ஸ்கூல் ஆஃப் தாட் வந்துட்டு இருக்கு. இப்போ அப்கமிங் ஸ்கூல் ஆஃப் தாட் இதெல்லாமே இதை பற்றி இதெல்லாம் ரொம்ப நல்ல கோர்ஸ். அடுத்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் இயரில் நீங்கள் படிக்கிறது. செகண்ட் இயர் எலெக்டிவ்ஸ். ஸோ என்னுடைய இன்ட்ரெஸ்ட் என்னவோ அந்த இன்ட்ரெஸ்ட் பொறுத்து எனக்கு என்ன கோர்சஸ் வேணுமோ அதை நான் சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ இப்போ என்னுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். ஸோ சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ராட்டஜிக் மார்க்கெட்டிங், ஸோ கன்சியூமர் பிஹேவியர், ஸோ இதெல்லாம் நல்ல கோர்ஸ் நான் எடுத்து படித்தது. மார்க்கெட்டிங் ஆஃப் சர்வீசஸ், ஸோ இந்த கோர்சஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நான் இப்போ டேட்டா அனாலிட்டிக்ஸ்குள்ளே போகணும், பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணும், அதுக்கான சில கோர்சஸ்லாம் நான் எடுத்து படிக்கணும்னு நினச்சா ஆப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி, டேட்டா அனாலிட்டிக்ஸ் யூசிங் ஆர், ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் இருக்குது. ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் சிமிலர்லி ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் இந்த கோர்சஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நான் என்னோட இன்ட்ரெஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் இயர்லேயே நான் வந்து இந்த கோர்சஸ் படிக்கும் போதே எனக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும் என்னென்ன கோர்சஸ் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அந்த என்னோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் கிளியராக டிஃபைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் செகண்ட் இயரில் எலெக்டிவ்ஸில் நான் அந்த கோர்சஸ் எனக்கு என்னென்ன கோர்சஸ் வேணுமோ அதை நான் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அகெயின் இந்த மாதிரி கோர்சஸ் சூஸ் பண்ணும்போது நீங்கள் இன்ஸ்டியூட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சில ப்ரொஃபஸர்ஸ் வந்து எக்ஸப்ஷனலி நல்ல ப்ரொஃபஸர்ஸாக இருப்பாங்க.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள், சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு எனக்கு ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார், ப்ரொஃபஸர் ஸ்ரீதர் கூடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரெல்லாம் வந்து ஸ்டார் ப்ரொஃபஸர், ஐஏஎம் கோழிக்கோட்டில் ஸ்டார் ப்ரொஃபஸர். அவருடைய கோர்சஸ்க்கெல்லாம் டிமாண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் இயரில் என்ன கிரேட்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த கிரேட்ஸ் வச்சு பிட்டிங் பண்ணுவாங்க. ஸோ பிட்டிங்க்கு செப்பரேட்டாக ஒரு ப்ராசஸ் நடக்கும். ஸோ உங்களுக்கு உங்களுடைய ஃபர்ஸ்ட் இயர் உங்களுடைய மார்க்ஸை வச்சு உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் பிட் பண்ணணும். ஸோ பிட் பண்ணி எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஹையாக பிட் பண்ணியிருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் அந்த கோர்சஸ் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் வந்து மினிமம் நம்பர் ஆஃப் டேக்கர்ஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இன்டகிரேட்டட் மார்க்கெட்டிங் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். பட் நீங்கள் இன்னொரு 2 பேர் மட்டும் நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரொஃபஸர் வந்து கோர்சஸ் அந்த கோர்ஸ் ஃப்ளோட் பண்ண மாட்டாங்க. ஏன் ஃப்ளோட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, கிளாஸ் ரூமில் நீங்கள் 3 பேர் மட்டும்தான் இருப்பீங்க. ஸோ அதுக்கு ஒரு கிரிட்டிக்கல் மாஸ் வச்சுருப்பாங்க. 15 மெம்பர்ஸ் இருக்கணும், இல்லை 20 மெம்பர்ஸ் மினிமம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த 15 மெம்பர்ஸ் 20 மெம்பர்ஸ் அந்த கோர்ஸ் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கோர்ஸை ஃப்ளோட் பண்ணுவாங்க அந்த ப்ரொஃபஸர். ஸோ இது நீங்கள் வந்து பி ஸ்கூலில் போய் நீங்கள் கோர்ஸ் செலக்ட் பண்ணுற விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரீமியர் இன்ஸ்டியூட்ஸ்க்கு ஏன் வந்து நம்ம எம்பிஏ ப்ரீமியர் இன்ஸ்டியூட்ஸ்க்கு முக்கியமாக போகணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு எம்பிஏ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஜென்ரலாக வந்து எஜுகேஷனே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆயிடுச்சு. இந்தியாவுடைய எஜுகேஷன் பிஸ்னஸ் வந்து என்ன மார்க்கெட் சைஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா $92 billion. இந்தியன் எஜுகேஷன் மார்க்கெட் சைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் $92 billion. இப்போ யாருமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேரண்ட்ஸும் படிப்புக்கு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வேணாலும் செலவழிக்க தயாராக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்கச்சக்கமான எம்பிஏ காலேஜஸ் இருக்குது, எக்கச்சக்கமான இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. பட் அதில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே உண்மையிலே ஏதாவது போய் ஒரு வேல்யூ அடிஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ இன்ஃபேக்ட் நான் உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்கிறேன். 50% எம்பிஏ வருஷத்தில் வந்து 2 லட்சம் பேர் எம்பிஏ படிச்சுட்டு வெளியே வராங்க காலேஜஸ்ல இருந்து இந்தியாவில் மட்டும். ஸோ இந்த 2 லட்சம் பேர் வெளியே வரவங்களுக்கு 1 லட்சம் பேருக்கு வேலையே கிடைக்கிறது இல்லை. காலேஜை விட்டு வெளியே வந்த உடனே 1 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கிறது கிடையாது. 1 லட்சம் பேருக்கு தான் வேலை கிடைக்குது. அந்த 1 லட்சம் பேர் வேலை கிடைக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான சேலரியில தான் அவங்களுக்கு வேலை கிடைக்குது. மாதம் 15,000 20,000 இதெல்லாம் வந்து ஏன் நடக்குது அப்படின்னு சொன்னால், நம்பர் 1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ராப்பர் விழிப்புணர்வு இருக்கிறது இல்லை. அதே மாதிரி நிறைய இன்ஸ்டியூட்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு மணி மேக்கிங் கிம்மிக்காக தான் இந்த இன்ஸ்டியூட்ஸை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதனால பர்டிகுலராக நீங்கள் எம்பிஏ படிக்கிறதுக்கு டாப் இன்ஸ்டியூட்ஸ் மட்டும்தான் சூஸ் பண்ணணும். சரி, டாப் இன்ஸ்டியூட்ஸ்ன்னு சொல்கிறீங்க, டாப் இன்ஸ்டியூட்ஸை நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு கேட்டால் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து. பட் டாப் 75 to 100 ரேங்கிங் இருக்கிற இன்ஸ்டியூட்ஸ் நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சேஃப். இல்லை 100 ரேங்கிங்ஸ்க்கு மேலே இன்ஸ்டியூட்ஸ்க்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் யூ வில் ஆல்வேஸ் பி அண்டர் டேஞ்சர் ஆஃப் நாட் கெட்டிங் அ ஜாப். அது ரொம்ப ரொம்ப கிளியராக நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஏன் ப்ரீமியர் இன்ஸ்டியூட் ஸ்டாண்ட் அவுட் ஆகுது அப்படின்னு சொன்னால், முன்னாடியே நான் டிஸ்கஸ் பண்ண மாதிரி எக்ஸலண்ட் பியர் டு பியர் லேர்னிங். ஸோ இன்னைக்கு நான் எம்பிஏ நான் படித்தப்போ என் கூட படித்தவங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் வந்து ஒரு இன்ஜினியராக போய் ஜாயின் பண்ணேன். பட் அங்கே வந்தவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் என் கூட படித்தவங்களில் காமர்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க இருந்தாங்க. லா படிச்சுட்டு லாயர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி படித்தாங்க. பேங்கிங் இண்டஸ்ட்ரியிலேருந்து படித்தவங்க இருந்தாங்க. ஐடி இண்டஸ்ட்ரியிலேருந்து ஐடி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிட்டு வந்தவங்க இருந்தாங்க. அவ்வளோ ஏன் டாக்டர்ஸ், எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் முடிச்சுட்டு வந்து மேலே எம்பிஏ படித்தவங்க இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேக்ரவுண்ட்ஸ்லேருந்து வந்து படிக்கிறனால அவங்ககிட்ட இருந்து நீங்கள் எக்கச்சக்கமான விஷயம் கற்றுக்கலாம். ஸோ அது நம்பர் 1. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் டாப் இன்ஸ்டியூட்ஸில் படித்தா மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் ரொம்ப கம்மியான ரேங்க் இருக்கிற இன்ஸ்டியூட்ஸ் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலிருந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும்.
அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் டைவர்ஸ் பேக்ரவுண்ட். ஸோ இந்த விஷயம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி கவர் பண்ணிட்டேன். பிராண்ட் நேம் ஆஃப் த இன்ஸ்டியூட். ஸோ ஆல்வேஸ் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிற கோர்ஸ் முக்கியமோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஐஏஎம்ஸில் போய் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஐஏஎம் டேக் வந்து உங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்வேஸ் ஒரு ஐஏஎம் ஸ்டூடெண்ட் அப்படின்னாலே உங்களுக்கு அந்த யூ வில் கெட் நோட்டிஸ்ட். நீங்கள் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க, இல்லை உங்கள் கம்பெனிலே நீங்கள் இருக்கிறீங்க, அடுத்து ஒரு ப்ரொமோஷன் வருது அப்படின்னா உங்களுக்கு ஐஏஎம் டேக் கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணும். ஐஏஎம்னு இல்லை, நீங்கள் டாப் இன்ஸ்டியூட்ஸ் எந்த இன்ஸ்டியூட்டில் இருக்கீங்களோ அந்த இன்ஸ்டியூட்டுடைய டேக் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பெஸ்ட் ஃபேக்கல்ட்டிஸ் இந்த கண்ட்ரி. ஐஏஎம் கோழிக்கோடுக்குள்ளே நான் என்டர் ஆனதுக்கப்புறம் அந்த மாதிரி டீச்சர்ஸ் வந்து என்னோட லைஃப்பில் நான் பார்த்ததே கிடையாது. ஸோ தேவர் த பெஸ்ட் அமங் த என்டையர் டீச்சர்ஸ் லாட் இன் த கண்ட்ரி. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸலண்ட் பெடகாகி. நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் கேஸ் பேஸ்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்லி. ஸோ கேஸ் பேஸ்ட் லேர்னிங் வந்து ஐஏஎம்ஸில் இருக்கிறனால, ஐஏஎம்ஸ் டாப் இன்ஸ்டியூட்ஸில் இருக்கிறனால பெடகாகி ஆஃப் வே ஆஃப் டீச்சிங் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் வந்து குட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்னைக்கு நீங்கள் எம்பிஏ படிக்க போறீங்க அப்படின்னா மோர் ஆர்லெஸ் நீங்கள் ஃபீஸ் எல்லா இடத்துலையுமே ஹையாக தான் பே பண்ண போறீங்க. நான் சொல்கிற அந்த டாப் 100 இன்ஸ்டியூட்ஸ்லையும் ஃபீஸ் மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டியூட்ஸில் ஃபீஸ் அதிகமாக தான் இருக்கும். லோ ரேங்க்ட் இன்ஸ்டியூட்ஸ்லையும் ஃபீஸ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கான ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வரணும் அப்படின்னு நீங்கள் ஒரு கன்சிடரேஷன் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ப்ரீமியர் இன்ஸ்டியூட்ஸ் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் உங்கள் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வில் பி வெரி வெரி குட். நெக்ஸ்ட் வந்து குட் பிளேஸ்மெண்ட்ஸ். ஆப்வியஸ்லி இப்போ நீங்கள் ப்ரீமியர் இன்ஸ்டியூட்ஸ் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல கம்பெனிஸ் வராங்க. அந்த கம்பெனி இண்டஸ்ட்ரி ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கேருந்து படிச்சுட்டு போன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெரிய பொசிஷனில் இருப்பாங்க. அவங்க படித்த இன்ஸ்டியூட்ஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து இப்போ ப்ரீமியர் இன்ஸ்டியூட்ஸ்க்கு இருக்கிற ஒரு பாசிட்டிவ். நெக்ஸ்ட் வந்து குட் சேலரி பேக்கேஜஸ். இது ஏன் நான் வந்து டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா நிறைய மார்க்கெட்டிங் இதை சுற்றி போயிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம நியூஸ்லலாம் கேள்விப்பட்டிருக்கோம், இந்த மாதிரி ஒரு ஐஐடி ஐஎம்லேருந்து படிச்சுட்டு வந்தார், இவருக்கு 60 லட்சம் சேலரி கொடுக்குறாங்க, 65 லட்சம் கொடுத்து எடுக்கிறாங்க அப்படின்னு. பட் அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு அந்த இன்ஸ்டியூட்டில் ஒரு 500 பேர் படிச்சிருப்பாங்க, அந்த 500 பேரில் யாரோ ஒருத்தருக்கு அது கிடச்சிருக்கும். ஸோ அது வந்து ஒரு நியூஸில் வரும். பட் அந்த 500 பேருக்கும் கிடச்சிருக்கமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த 500 பேரில் 6 லட்சம் சம்பளத்தில் போனவங்களும் இருப்பாங்க, 7 லட்சம் சம்பளத்தில் போனவங்களும் இருப்பாங்க. ஐ மீன் நான் ஆனுவல் சேலரி சொல்கிறேன், சிடிசி சொல்கிறேன். ஸோ அதெல்லாமே வந்து நியூஸில் வராது. பட் நமக்கு என்ன நியூஸில் வரும் அப்படின்னா யார் அதிகமாக வாங்கியிருக்காங்களோ அது மட்டும்தான் வருது. ஹலோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து குட் அவுட் சைட் த கிளாஸ் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பெரிய ப்ரீமியர் இன்ஸ்டியூட்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ், கமிட்டிஸ், ஆப்ரேஷன்ஸ் இன்ட்ரெஸ்ட் குரூப், ஃபினான்ஸ் இன்ட்ரெஸ்ட் குரூப், ஹெச்ஆர் இன்ட்ரெஸ்ட் குரூப், இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ் இருக்கும். அவங்க வந்து இண்டஸ்ட்ரியில் ஆல்ரெடி இருக்கிறவங்கள இன்ஸ்டியூட்க்கு கூப்பிட்டு வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணும்போது அவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது நிறைய லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ அவுட் சைட் த கிளாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ப்ரீமியர் இன்ஸ்டியூட்ஸில் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ரீசன் நீங்கள் ஏன் வந்து எம்பிஏ வந்து ப்ரீமியர் இன்ஸ்டியூட்ஸில் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ ப்ரீமியர் இன்ஸ்டியூட்ஸ் வந்து இப்போ இந்தியாவில் என்னென்ன இருக்குது? ஸோ நான் 3 கிளாஸிஃபை பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து இந்தியன் இன்ஸ்டியூட்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், செகண்ட் நான் ஐஏஎம்ஸ், தேர்டு ஸ்பெஷலைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ ஐஏஎம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டைரக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ். இந்த இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், ஹெச்ஆர்டி மினிஸ்ட்ரிக்கு கீழே இந்த இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே இயக்கப்படுது. ஸோ இதில் ஓல்டு ஐஏஎம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 ஐஏஎம்ஸ் தான் ஓல்டு ஐஏஎம்ஸ். அகமதாபாத், பெங்களூர், கல்கட்டா, லக்னோ, கோழிக்கோடு, இண்டோர். இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே வந்து ஒரு 13 ஐஏஎம்ஸ் இருந்தது. இப்போ ரீசெண்டாக நிறைய ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க கவர்மெண்ட். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து ஒரு கிரேஸ் இருக்கிறதுனால நம்பர் ஆஃப் ஐஏஎம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த இன்ஸ்டியூட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து டாப் ரேங்க்ட் இன்ஸ்டியூட்ஸ் இந்த கண்ட்ரி. அதுக்கப்புறமா வந்து இந்த ரேங்கிங்ஸ்குள்ளே நான் போகிறேன் அடுத்து. ஸோ இது ஐஏஎம்ஸ். நெக்ஸ்ட் வந்து நான் ஐஏஎம்ஸ். நான் ஐஏஎம்ஸ் வந்து ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸ் அஸ் வெல் அஸ் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ் ரெண்டுமே இருக்குது. ஸோ இதில் டாப் இன்ஸ்டியூட்ஸ் பார்த்தீங்கன்னா எஃப்எம்எஸ் டெல்லி, ஃபேக்கல்ட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் டெல்லி. இது வந்து டெல்லி யூனிவர்சிட்டிக்கு கீழே வரும். அடுத்து எக்ஸல்ஆர்ஐ ஜாம்ஷெட்பூர். இது வந்து ஹெச்ஆருக்கு ரொம்ப பேர் போன ஒரு இன்ஸ்டியூட்.
நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். இது வந்து நிட்டி மும்பைன்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஸ்டியூட் இந்தியன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ், மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட் குர்கான், எஸ்பி ஜெயின் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிசர்ச் இது பெங்களூர், ஜேபிஐஎம்எஸ் மும்பை, அப்புறம் ஐஐடிஸ் இந்த ஐஐடிஸ், அப்புறம் ஐஐஎஃப்டினா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் டெல்லி. ஸோ இதெல்லாமே வந்து நான் ஐஎம்ஸில் டாப் இன்ஸ்டியூட்ஸ். ஸோ நான் ஏன் இங்கே ஒரு டிமார்கேஷன் கோடு போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால், இந்த இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே டாப் இன்ஸ்டியூட்ஸ் நான் ஐஎம்ஸில். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அந்த ஓல்டு ஐஎம்ஸோட கேடரில் வரும். கீழே இருக்கிற இந்த கோடுக்கு கீழே இருக்கிற இன்ஸ்டியூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த கேடர் ஆஃப் இன்ஸ்டியூட்ஸ். ஸோ சிம்பயாசிஸ் எஸ்ஐபிஎம் புனே, கிரேட் லேக்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சென்னை, எக்ஸ்ஐஎம்பி புவனேஸ்வர், என்எம்ஐஎம்எஸ் மும்பை, ஐஎம்டி கசியாபாத். ஸோ இதெல்லாமே வந்து அடுத்த செக்ஷன் ஆஃப் இன்ஸ்டியூட்ஸ். ஸோ ஸ்பெஷலைஸ்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. இப்போது முத்ரா இன்ஸ்டியூட் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் அப்படிங்கிறது தே ஸ்பெஷலைஸ் இன் சம்திங் கால்டு இன்டகிரேட்டட் மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நம்ம டிவியில் பார்க்குறோம். ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் டிவியில் பார்க்குறது எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மைக்கா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவங்க தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க தான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் ரொம்ப நல்ல இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் ரொம்ப நல்லா டிசைன் பண்ணுறது, எப்படி கஸ்டமர்ஸ்க்கு மெசேஜிங் இருக்கணும், எப்படி ப்ராடக்டை பொசிஷன் பண்ணணும், என்ன ப்ரைஸ் பாயிண்டில் நம்ம ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணணும், இதெல்லாமே வந்து இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்ட் கோர்ஸாக ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸ். இது வந்து அகைன் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட். இந்த இன்ஸ்டியூட் வந்து எம்பிஏ ஆஃபர் பண்ணுறது கிடையாது, எம்ஏ ஆஃபர் பண்ணுறாங்க. எம்ஏ இன் ஹெச்ஆர். ஸோ இந்த எம்ஏ இன் ஹெச்ஆர் டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் தான் நம்பர் 1 இன் த கண்ட்ரி. ஈவன் ஐஏஎம்ஸில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெச்ஆரில் இந்த அளவுக்கு ரொம்ப குவாலிட்டியாக இருக்காது. ஸோ இது வந்து ஸ்டாண்ட் அவுட் டெஃபினட்டாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் ரூரல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஆனந்த் அப்படின்னு குஜராத்தில் ஒரு இடம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இர்மான்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஸ்டியூட் தான் வந்து ரூரல் மேனேஜ்மெண்ட், ரூரல் பிஸ்னஸ்க்கு எப்படி நம்ம ரூரல் ஏரியாஸில் எப்படி பிஸ்னஸ் நம்ம ப்ரொமோட் பண்ணுறது, எப்படி கண்டக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறதுக்கு ஸ்பெஷலைஸ்ட் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நெட்டி எடுத்துக்கோங்க. நெட்டி மும்பை நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் வந்து தே ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் சப்ளை செயின். ஸோ இதில் ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டுக்கும் ஒரு பிரத்யேகமான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நெட்டி வந்து தே ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் சப்ளை செயின். ஸோ இந்த இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு ஆப்ரேஷன் சப்ளை செயின் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்குது, அதில் நான் வந்து ஸ்பெஷலைஸ் ஆக போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஐஏஎம்ஸ்க்கு போகிறத விட நெட்டிக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து லேர்னிங் வில் பி பெட்டர். அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸிட் ஆப்ஷன்ஸ் அந்த கம்பெனிஸில் நான் ஆப்ரேஷன்ஸ் ரோலில் போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப தோதுவாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎம் அகமதாபாத் வந்து தே ஸ்பெஷலைஸ் இன் கன்சல்டிங் கம்பெனிஸ் டாப். இப்போ மெக்கின்சி, டெலாய்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய கன்சல்டிங் கம்பெனிஸ் எல்லாமே ஐஏஎம் அகமதாபாத்தில் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, டாப் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. மற்ற ஐஏஎம்ஸ்க்கு போக மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, பட் ஐஏஎம் அகமதாபாத்தில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. ஐஏஎம் கல்கட்டா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைனான்ஸ், இப்போ டாப் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் கம்பெனிஸ் எடுத்துக்கோங்க, கோல்ட்மேன் சாக்ஸ், டாய்ஷே பேங்க், நோமுரா, இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இருக்குது. இந்த கம்பெனிஸ் எல்லாமே ஐஏஎம் கல்கட்டாவில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்டியூட்ஸ்க்கும் ஒரு பிரத்யேகமான விஷயம் இருக்குது. ஸோ நம்ம டெசிஷன் எந்த மாதிரி கரியர் நம்ம ஷேப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் இன்ஸ்டியூட்ஸ் சூஸ் பண்ணணும். அது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் இந்த இன்ஸ்டியூட்ஸில் எல்லாத்துலேயும் நான் அடுத்து வரப்போகிறது ஓகே, நான் அடுத்த ஸ்லைட்லேயே. ஸோ இப்போ அக்செப்டன்ஸ் ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் ஐஏஎம்ஸில் டெஃபினட்டாக ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் இன் த வேர்ல்டுன்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் அக்செப்டன்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 7%. அதாவது எவ்வளோ, இப்போ 100 பேர் வந்து ஸ்டான்ஃபோர்டுக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அதில் 7 பேருக்கு தான் கிடைக்குது அட்மிஷன். ஹார்வர்டில் பார்த்தீங்கன்னா 13%. நான் சொல்கிறது இது எம்பிஏக்கு மட்டும்தான், மற்ற கோர்சஸ் கிடையாது. ஸோ ஹார்வர்டில் 13%. ஐஎம் அகமதாபாத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 0.25%. 0.25% அப்படிங்கிறது ஐ மீன் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு காம்படிஷனாக இருக்குது. இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐஎம் அகமதாபாத் தான் நம்ம வேர்ல்டுலேயே டஃபஸ்ட் டு என்டர் அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ ஐஎம் அகமதாபாத்தில் இந்த மாதிரி ரொம்ப டஃபஸ்ட் இருக்கிறதுனால எல்லா இன்ஸ்டியூட்ஸ்லையும் அப்படியா இருக்கும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ அதை பற்றி நம்ம மேலே பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து இந்தியாவில் வேறு ப்ரீமியர் இன்ஸ்டியூட்ஸில் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குது, எத்தனை சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லைடில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஐஎம் அகமதாபாத் எடுத்துக்கிட்டிங்கன்னா 23 lakhs, ஐஎம் பெங்களூரில் 21 lakhs.
கல்கட்டாவில் 24 லேக்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி எம்பிஏ எஜுகேஷன் அப்படிங்கிறது சீப்பான ஒரு விஷயம் கிடையாது. டெஃபினட்டாக நீங்கள் டாப் இன்ஸ்டியூட்ஸில் போகிறீங்க அப்படின்னா அதுக்கான நிறைய செலவுகளும் இருக்குது. பட் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ப்ரீமியர் இன்ஸ்டியூட்க்கு போய் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுவே நீங்கள் ஒரு ஃபார் இன்ஸ்டன்ஸ் பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்குது திருச்சியில். பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் அவங்களுடைய கோர்ஸ் ஃபீ பார்த்தீங்கன்னா 14 lakhs. ஸோ அதோடைய கோர்ஸ் ஃபீ பார்த்தீங்கன்னா 14 lakhs. ஐஎம் லக்னோக்கு 14 lakhs இருக்குது. ஸோ நீங்கள் அந்த 14 lakhs அந்த பிம் இன்ஸ்டியூட்டில் போய் நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு பதிலாக ஐஎம் லக்னோவில் நீங்கள் செலவு பண்ணீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெட்டராக இருக்கும். நீங்கள் ஏன்னு சொன்னால் ஐஎம் லக்னோ அப்படிங்கிறது டெஃபினெட்லி ஹையர் ரேங்க்ட் இன்ஸ்டியூட்டு, பிளேஸ்மெண்ட்ஸ் பெட்டர், சேலரி பெட்டர், ஸோ எவ்ரி திங் இஸ் பெட்டர். ஸோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐஎம்ஸ்லையும் இவ்வளோ இருக்குது. இப்போது ரீசெண்டாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இதில் 2 விஷயம் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்க விரும்புகிறேன். ஒன்று வந்து எஃப்எம்எஸ், இன்னொன்று ஐஎஸ்பி. ஐஎஸ்பி ஹைதராபாத் வந்து ஒன் ஆஃப் த ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸ், டாப் ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 603 சீட்ஸ் இருக்குது. 1 year MBA தான் ஆஃபர் பண்ணுறாங்க. ஃப்ரெஷர்ஸ்க்கு இங்கே சீட் கிடைக்காது. மினிமம் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்ளையே பண்ண முடியும். இவங்களுடைய 1 year MBA காஸ்ட் பார்த்தீங்கன்னா 36 lakhs. 36 lakhs அப்படிங்கிறது கிரேசி அமௌண்ட் ஆஃப் மணி இல்லையா? ஸோ அடுத்து எஃப்எம்எஸ் டெல்லி. எஃப்எம்எஸ் டெல்லியில் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கோர்ஸு. இந்த எஃப்எம்எஸ் டெல்லிங்கிறது ஆல் இண்டியா லெவலில் 3rd or 4th ரேங்க்ட் இன்ஸ்டியூட். ஈவன் எஃப்எம்எஸ் டெல்லி வந்து ஐஎம் லக்னோ, ஐஎம் இண்டோர், ஐஎம் கோழிக்கோட் இதெல்லாம் விட பெட்டர் ரேங்க்ட் இன்ஸ்டியூட் எஃப்எம்எஸ் டெல்லி. ஆனால் இவங்களுடைய கோர்ஸ் ஃபீ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 வருஷத்துக்கு நீங்கள் செலவு பண்ண போகிறது வெறும் 50,000 ரூபாய். ஸோ எஃப்எம்எஸ் டெல்லி தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்ட்ரிலேயே வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெஸ்ட்டாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம்எஸ் டெல்லி மேனேஜ்மெண்ட், ஃபேக்கல்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். இதுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதும் கொஞ்சம் ரொம்ப ஐஎம்ஸை விட ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இவங்களுடைய அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ நெக்ஸ்ட் வந்து டாப் இன்ஸ்டியூஷன் தமிழ்நாடு. இப்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இந்த இன்ஸ்டியூட்ஸ் தான் நான் சொல்லுவேன். கிரேட் லேக்ஸ் இன்ஸ்டியூட், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ஐஐடி மெட்ராஸ், ஐஎம் ட்ரிச்சி, என்ஐடி ட்ரிச்சி, பிஎஸ்ஜி கோயம்புத்தூர், லோயோலா சென்னை, விஐடி வெல்லூர், அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை, பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சென்னை. ஸோ இதெல்லாமே வந்து என்ஐஆர்எஃப் அப்படின்னு ஒரு செப்பரேட் ஒரு கவர்மெண்ட் பாடி இருக்குது. நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிற கவர்மெண்ட் பாடி. ஸோ அவங்க வந்து நிறைய ஆஸ்பெக்ட்ஸ், இந்த இன்ஸ்டியூட்டில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ், அந்த இன்ஸ்டியூட்டில் இருக்கிற ஃபேக்கல்ட்டியோடைய ப்ரொஃபைல், ஸ்டூடெண்ட்ஸோடைய ப்ரொஃபைல், அந்த இன்ஸ்டியூட்டில் பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, என்ன ரிசர்ச் சென்டர்ஸ் என்ன இருக்குது, லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்த்து என்ஐஆர்எஃப் வந்து எல்லா இன்ஸ்டியூட்ஸையும் ரேங்கிங் பண்ணுறாங்க வருஷம். ஸோ என்ஐஆர்எஃப் ரேங்கிங் பற்றி நான் உங்களுக்கு அந்த பேஜ்க்கு போய் காமிக்கிறேன். ஸோ இது என்ஐஆர்எஃப் உடைய வெப்சைட். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரொம்ப கிரெடிபிள் இன்ஸ்டியூட் இது. இவங்க ரேங்க் பண்ணுறாங்க வருஷம் நிறைய இன்ஸ்டியூட்ஸை வந்து இந்த மாதிரி வேரியஸ் பேராமீட்டர்ஸில் அவங்க இது பண்ணி இந்த மாதிரி ரேங்க் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ அக்ராஸ் த கண்ட்ரி டாப் 75 இன்ஸ்டியூட்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதிலிருந்து தான் நான் உங்களுக்கு அந்த இன்ஸ்டியூட்டோடைய ரேங்கிங்லாம் எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இது என்ஐஆர்எஃப் வெப்சைட் வந்து எடுத்தது தான். ஸோ இந்த இன்ஸ்டியூட்ஸில் வந்து நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் செலவாகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா less than 1 lakh rupees தான் ஆகுது. உங்களுக்கு ரொம்ப சீப்பான ஒரு எம்பிஏ எஜுகேஷன் அது. அதே மாதிரி என்ஐடி ட்ரிச்சி 4 lakhs தான் இருக்குது. பிஎஸ்ஜியில் 8 lakhs தான் இருக்குது. ஸோ கிரேட் லேக்ஸில் கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லி 17 lakhs. ஸோ இந்த மாதிரி நீங்கள்
டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் இன்ஸ்டியூட்டை பற்றி நீங்கள் நல்லா இந்த ரேங்கிங் NIRF ரேங்கிங் இதெல்லாம் பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணுறது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ நிறைய ரேங்கிங்ஸ் நீங்கள் MBA ரேங்கிங்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் ஒரு மார்க்கெட்டிங் கிமிக் தான். ஸோ நிறைய இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னு சொன்னால் we are the top ranked institute in the country, we are the top ranked institute in the state அப்படின்னு சொல்லி அதை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் டூலாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க யூஸ் பண்ணுற அந்த அவங்கள ரேங்க் பண்ணியிருக்க அந்த இன்ஸ்டிடியூஷன் எந்த இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு பார்க்கணும். நிறைய இப்போ பிரைவேட் மீடியாஸ்லாம் இருக்காங்க, MBA யூனிவர்ஸ், பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட், இந்த மாதிரி பிரைவேட் மீடியா இருக்காங்க. இந்த மீடியா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸ்ல ஒரு மார்க்கெட்டிங் அமௌண்ட் காசு வாங்கிட்டு அவங்க இன்ஸ்டியூட் வந்து ஹையர் ரேங்கிங்ல போட்டு காமிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க ரேங்கிங் ரெஃபர் பண்ணும்போது எந்த ரேங்கிங் நீங்க ரெஃபர் பண்றீங்க அப்படிங்கறது நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன கேட்டா NIRF உடைய ரேங்கிங் வந்து ரொம்ப கிரெடிபிளானது. ஏன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரன் பண்றது அன்பயஸ்டா இருக்கும். மற்ற ரேங்கிங்ஸ் போனீங்கன்னு சொன்னா கண்டிப்பா பயஸ் இருக்க தான் செய்யும். ஸோ நெக்ஸ்ட் வந்து தெளிவாக நம்ம பார்த்துட்டோம், MBA வந்து டெஃபினெட்லி நாட் கோயிங் டு பி வெரி சீப். நிறைய காசு நீங்கள் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ என்னுடைய எப்படி நான் வந்து இந்த செலவெல்லாம் வந்து சமாளிக்க போகிறேன் அப்படிங்கிறத பற்றி இதில் பார்ப்போம். ஸோ லோன்ஸ் அண்ட் ஸ்காலர்ஷிப். ஸோ இப்போ எனி டாப் இன்ஸ்டியூட்ஸ்க்கு போனீங்கன்னு சொன்னால் நிறைய ஸ்காலர்ஷிப் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக வந்து நான் இதில் எந்த ஸ்காலர்ஷிப் எடுத்து பேச போகிறேன் அப்படின்னா மெரிட் கம் மீன்ஸ் ஸ்காலர்ஷிப். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மைனாரிட்டிஸ், முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், சீக்ஸ், பார்சிஸ், இந்த மாதிரி மைனாரிட்டி ரிலீஜன்ஸில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஆஃபர் பண்ணுறது. ஸோ இவங்க ஆஃபர் பண்ணுற நிறைய கோர்சஸ்க்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஈவன் BA, BSc, BCom, BEலேருந்து ஆரம்பித்து MBA, MTech எல்லாத்துக்குமே ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோர்ஸ் ஃபீ 20,000 per annum, மெயின்டெனன்ஸ் அலவன்ஸ் ஃபார் ஹாஸ்டலர்ஸ் 1,000 per month. ஸோ இந்த மாதிரி ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் போட்டிருக்காங்க. பட் இதெல்லாமே வந்து ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸ்க்கு. இதில் நீங்கள் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ்க்கு போகிறீங்கன்னு சொன்னால் 100% ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ நீங்கள் IIM அகமதாபாத் எடுக்கிறீங்க. IIM அகமதாபாத்தில் உங்களுக்கு 20 lakhs கோர்ஸ் ஃபீ இருக்குது. அந்த 20 lakhsமே உங்களுக்கு ரீஇம்பர்ஸ் பண்ணிடுவாங்க கவர்மெண்ட், ப்ரொவைடட் நீங்கள் அந்த மெரிட்டில் இருக்கணும். அந்த அந்த இன்கம் ப்ராக்கெட்டில் 2.5 lakhs தான் கேப் வச்சுருக்காங்க. ஸோ 2.5 lakhsக்குள்ளே உங்களுடைய ஃபேமிலி இன்கம் இருக்குது அப்படின்னா you are eligible to go for இந்த மெரிட் கம் மீன்ஸ் ஸ்காலர்ஷிப். நான் உங்களுக்கு அந்த மெரிட் கம் மீன்ஸ் ஸ்காலர்ஷிப் உடைய இதுவும் காமிக்கிறேன். ஸோ இது மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு மினிஸ்ட்ரி. அகைன் இது கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய மினிஸ்ட்ரி, அவங்களுடைய வெப்சைட். இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இதில் வந்து லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எலிஜிபிள் ஃபார் ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஃபார் ஃபுல் கோர்ஸ் ஃபீ அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எல்லா NITs இருக்கும், IIMs இருக்கும், IITs இருக்கும். ஸோ ஈவன் நீங்கள் இப்போ IIMs போய் உங்களுடைய கோர்ஸ் ஃபீ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கவலையப்பட தேவையில்லை. இப்போது இந்த இன்ஸ்டியூட்ஸ்லாம் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% கோர்ஸ் ஃபீ ஸ்காலர்ஷிப்பாக கிடைச்சிடும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அப்படி ஸ்காலர்ஷிப் வந்து எனக்கு கிடைக்கல, நான் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் மேக்ஸிமம் டாப் இன்ஸ்டியூட்ஸ்க்கு நீங்கள் போகும்போது அந்த இன்ஸ்டியூட்லேயே உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அவங்களே வந்து 2-3 பேங்கர்ஸ் இன்வைட் பண்ணுவாங்க. அந்த பேங்கர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க. என்ன அவங்க ஏன் வந்து நீங்கள் இப்போ ஸ்டேட் பேங்க்கு போகணும், ஏன் வந்து சென்ட்ரல் பேங்க்கு போகணும், என்ன லோன் ரேட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் வந்து அவங்களே கொடுப்பாங்க. உங்களுக்கு எந்த ஒரு கொலாட்ரலோ இல்லை நிறைய டாக்குமெண்டேஷன் ஒர்க் எதுவுமே இருக்காது. இன்ஸ்டியூட்டே உங்களுக்கு வந்து லோன்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஸோ இன்னொரு விஷயம் வந்து நம்ம மைனாரிட்டிஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கவர்மெண்ட் வந்து நமக்கு ஆஃபர் பண்ணுற மேக்ஸிமம் ஃபண்ட்ஸ் எல்லாமே அண்டர் யூட்டிலைஸ்டாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மெரிட் கம் மீன்ஸ் ஸ்காலர்ஷிப்பில் ஒன்லி 50% ஆஃப் பட்ஜெட் தான் வந்து வருஷம் யூட்டிலைஸே பண்ணுறாங்க. பேலன்ஸ் 50% அண்டர் யூட்டிலைஸ்டாக இருக்குது. ஏன்னு சொன்னால் நம்ம பர்டிகுலராக முஸ்லீம் கம்யூனிட்டியிலேருந்து இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது இல்லை.
நம்ம ரொம்ப ஸ்மால் திங்கிங், அதாவது நேரோ மைண்டடாக திங்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நம்ம வந்து அவுட் நம்ம அந்த ஒரு ஒரு ஷெல்குள்ளேருந்து வெளியே வந்து தைரியமாக வந்து எந்த விஷயத்தையும் நம்ம ஒரு முடிவெடுத்து ஃபேஸ் பண்ணுறது கிடையாது. அதுதான் வந்து இந்த சார்ட் வந்து கிளியராக காமிக்குது. ஸோ இந்த இந்த ஒரு விஷயம் வந்து மாறணும் கண்டிப்பாக. இந்த விஷயம் மாறணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ அவேர்னஸ் கிரியேட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஓ ஐஏஎம்மா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐஏஎம்னாலே என்னால் போக முடியாது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் இருப்பாங்க நம்ம ஆளுங்க. செகண்ட் திங் வந்து போக முடிஞ்சாலுமே என்னால் எப்படி நான் அவ்வளோ கோர்ஸ் ஃபீ என்னால் கட்ட முடியும் அப்படிங்கிறத பார்த்த உடனே அவங்க அப்படியே ஃபங்க் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு எஃபர்ட் கூட போடாமல் அப்படியே விட்டுருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ஸோ நிறைய டைம் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிக்கிறேன் என்னுடைய ப்ரெசன்டேஷனை. ஸோ இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டாப் இன்ஸ்டியூட்ஸில் போகிறதுக்கு நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. கேட், ஜாட், ஜிமேட், ஸ்னாப் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இப்போ ஸ்னாப்பு, ஜாட் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து சேவியர்ஸ் லேபர் ரிலேஷன்ஸ் இன்ஸ்டியூட், XLRI அந்த இன்ஸ்டியூட்டுக்கான எக்ஸாம். இது வந்து சிம்பயாசிஸ் இன்ஸ்டியூட்கான எக்ஸாம். ஸோ அந்தந்த இன்ஸ்டியூட்டுக்கு செப்பரேட் எக்ஸாம்ஸ் வச்சுருக்காங்க. பட் காமன் அட்மிஷன் டெஸ்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டியூட்ஸ் வைட்லி அக்செப்டட் எக்ஸாம். இது ஜிமேட் வந்து குளோபலி அக்செப்டட் எக்ஸாம். ஸோ நான் ரொம்ப பாப்புலர் எக்ஸாம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாப் 3 எக்ஸாம்ஸ் தான். ஜாட், கேட் அண்ட் ஜிமேட், இது 3 தான் வந்து பாப்புலர் எக்ஸாம்ஸ். இதில் நான் வந்து கேட் அண்ட் ஜிமேட் பற்றி மட்டும் எடுத்து நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த எக்ஸாம்ஸோடைய காமன் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ், இது 2 தான். ஸோ வெர்பல் எபிலிட்டி அண்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஃபர்ஸ்ட். இது உங்களோட இங்கிலீஷ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், லாஜிக்கல் ரீசனிங், இது எல்லாமே உங்களுடைய மேத்ஸ் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணோம். ஃபோர்த் வந்து ஜென்ரல் நாலேஜ். ஸோ ஜென்ரல் நாலேஜ் வந்து எல்லா எக்ஸாம்ஸ்லையும் இருக்காது, ஒரு செலக்டட் எக்ஸாம்ஸில் மட்டும்தான் இருக்கும். இப்போ மேட், டான்செட், ஜாட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் இருக்கும். நீங்கள் கேட், ஜிமேட்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஜென்ரல் நாலேஜ் செக்ஷன் அதில் இருக்காது. மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த டாப் 3 செக்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் வந்து டெஃபினெட்லி பயஸ்ட் டுவர்ட்ஸ் ஒன் செக்ஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போது காமர்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்க, இல்லை பிஏ இங்கிலீஷ் படிச்சுட்டு வரவங்க, எம்பிஏ படிக்கணும்னு ஒரு ஆஸ்பயர் பண்ணுறாங்க. பட் இந்த எக்ஸாமுடைய பேட்டர்னே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ஜினியர்ஸ்க்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இன்ஜினியர்ஸ் தான் வந்து ஜென்ரலாக மேத்தமேட்டிக்ஸில் நல்லா இருப்பாங்க, குவான்ட்ஸில் நல்லா இருப்பாங்க, லாஜிக்கல் ரீசனிங்கில் நல்லா இருப்பாங்க. ஸோ ஏன் இந்த மாதிரி எக்ஸாமுடைய பேட்டர்ன் வச்சுருப்பாங்கன்னு சொன்னால், நேச்சர் ஆஃப் எம்பிஏவே பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் அடுத்து எம்பிஏ பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூ ஆர் எக்ஸ்பெக்டட் டு பி குட் இன் மேத்தமேட்டிக்ஸ், உங்களோட இங்கிலீஷ் குட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பேர் மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறனால தான் உங்களோட எக்ஸாம் பேட்டர்ன்ஸில் இதெல்லாமே இன்க்ளூட் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதனால அஃப்கோர்ஸ் பயஸ் இருக்கு, பட் வி வில் ஹாவ் டு லிவ் வித் இட். நெக்ஸ்ட் வந்து கேட் அண்ட் ஜிமேட். ஸோ இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நான் கவர் பண்ணுறது ஒரு கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கேட் எக்ஸாம் வந்து ஒன்லி 1 இயர் தான் வேலிட், பட் ஜிமேட் எக்ஸாம் வந்து 5 இயர்ஸ்க்கு வேலிடிட்டி இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஜிமேட் எந்த டைமில் வேணாலும் இயரில் எடுக்கலாம், ஆல் த்ரூ அவுட் த இயர் எந்த டைமில் நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ எடுக்கலாம். ஆனால் கேட் அப்படி கிடையாது. அந்த பர்டிகுலர் ஸ்லாட்டில் நவம்பர் எண்ட்லேருந்து டிசம்பர் பிகினிங் வரையும் இருக்கும். அந்த ஸ்லாட்டில் மட்டும்தான் நீங்கள் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து ரெண்டுமே வந்து ஆன்லைன் எக்ஸாம்ஸ் தான், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு. அதோடைய எக்ஸாம் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் வந்து மோர் ஆர்லெஸ் சேம் தான், முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி. டிஃபிகல்ட்டி லெவல் வந்து ரெண்டுமே கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். பேட்டர்ன் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ கேட் எக்ஸாமில் நீங்கள் எவ்ரி ரைட் ஆன்சருக்கும் 3 கரெக்ட் ஆன்சருக்கும் 3 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணுற எவ்ரி ராங் ஆன்சருக்கும் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும், -1 மார்க் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் எல்லா 100 கொஸ்டின் இருக்குன்னா அப்படின்னா 100 கொஸ்டினை நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக தெரியுமோ, கரெக்டுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை மட்டும்தான் ஆன்சர் பண்ணணும். மற்றதை ஆன்சர் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நெகட்டிவில் போயிடும் மார்க். அதே மாதிரி ஜிமேட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸாம் பேட்டர்ன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
அதே மாதிரி கேட்ல வந்து நீங்க டைரக்டா ஒவ்வொரு செக்ஷன்ல இருந்து இன்னொரு செக்ஷனுக்கு நேவிகேட் பண்ணி உங்களுக்கு எந்த கொஸ்டின் வேணுமோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணலாம். பட் ஜிமேட்ல அப்படி கிடையாது. ஜிமேட்ல வந்து நீங்க இப்போ ஒரு கஷ்டமான கொஸ்டின் ஆன்சர் பண்றீங்க அப்படின்னா அடுத்த கொஸ்டின் அதை விட கஷ்டமா இருக்கும். அதை கரெக்ட் ஆன்சர் பண்றீங்கன்னா அடுத்த கொஸ்டின் அதை விட கஷ்டமா இருக்கும். ஸோ உங்களுடைய அக்யூரசி பொறுத்து உங்களுடைய டிஃபிகல்ட்டி லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸும் அதிகமாகும். ஸோ உங்களுடைய டிஃபிகல்ட்டி லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமாக நம்பர் ஆஃப் மார்க்ஸ் அவார்டட் ஃபார் த கொஸ்டின்ஸ் ஆர் ஆல்சோ ஹையர். ஸோ நீங்கள் அதிகமான டிஃபிகல்ட்டி இருக்கிற கொஸ்டின் ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் அவார்ட் பண்ணுவாங்க, வைஸ் வர்சா. அதே மாதிரி நீங்கள் இப்போ ஒரு கொஸ்டின் தப்பாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த கொஸ்டின் அதை விட ஈஸியாக இருக்கும். அந்த கொஸ்டின் தப்பாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னா அடுத்த கொஸ்டின் அதை விட ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரிலேட்டிவாக எக்ஸாம் போகும். ஸோ ஜிமேட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கேட் ஐ வுட் சே. ஸோ அதனால வந்து நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் பேட்டர்ன் நீங்கள் போய் ஃபைனல் எக்ஸாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேட்டர்னை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு. ஸோ என்னுடைய சக்ஸஸ் மந்த்ரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ இப்போ கேட் எக்ஸாமில் வந்து நீங்கள் ஐஎம்ஸில் செலக்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் எல்லா கொஸ்டினையும் ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த விஷயம் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். பட் நான் எந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போது கேட் எக்ஸாமில் வந்து இப்போ 100 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அந்த 100 கொஸ்டினையும் நீங்கள் என்ன மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கொஸ்டின், இப்போ ஒரு கொஸ்டின் படிக்கிறீங்கன்னா அந்த கொஸ்டின் வந்து டிஃபிகல்ட்டியா, ரொம்ப டிஃபிகல்ட் கொஸ்டினா, இல்லை மாடரேட்லி டிஃபிகல்ட் கொஸ்டினா, இல்லை ஈஸி கொஸ்டினா அப்படிங்கிறத உங்களுக்கு கிளாஸிஃபை பண்ண தெரியணும். ஸோ இதை நீங்கள் கிளாஸிஃபை பண்ணிட்டாலே உங்களுக்கு 50% வேலை முடிஞ்சிருச்சு. டிஃபிகல்ட் கொஸ்டின் அப்படின்னா அந்த கொஸ்டினை நீங்கள் விட்டுறது பெஸ்ட். ஈஸி கொஸ்டின் அப்படின்னா அந்த கொஸ்டினை நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. மாடரேட்லி டிஃபிகல்ட் கொஸ்டின் அப்படின்னா அந்த கொஸ்டினை நீங்கள் லேட்டர் ஸ்டேஜில் ஆன்சர் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாருங்க, இப்போ நான் மோர் தென் 80% எனக்கு கேட்டில் வரணும் அப்படின்னா நான் ஈஸி கொஷின்ஸ் மட்டும் ஆன்சர் பண்ணாலே எனக்கு மோர் தென் 80% வந்துடும். மோர் தென் 90% எனக்கு வேணும் அப்படின்னா ஈஸியும் மாடரேட்லி டிஃபிகல்ட் கொஷினும் ஆன்சர் பண்ணணும். எனக்கு 99% மேலே வரணும் அப்படின்னா ஈஸி, மாடரேட், டிஃபிகல்ட் கொஷின்ஸ் எல்லாமே நான் ஆன்சர் பண்ணணும். ஸோ இது ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் வந்து என்ன அப்படின்னா ஒன்றும் ஈஸி, இது ஒரு மேட்டரே இல்லை, நான் போய் ஈஸி கொஷின்ஸை மட்டும் ஆன்சர் பண்ணிட்டு நான் மோர் தென் 80% ஸ்கோர் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அதுதான் தப்பு. ஏன்னு சொன்னால் நம்மளுடைய ஐ வந்து ட்ரெயின்டு ஐயா மாறணும். அந்த ட்ரெயின்டு ஐயா மாறணும் அப்படின்னா நான் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு கொஸ்டின் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் வந்து ஈஸியாக, மாடரேட்லி டிஃபிகல்ட்டான்னு பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் வேணும். ஓகே, ஸோ அது வந்து அவ்வளோ ஈஸியாக வராது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஆல்மோஸ்ட் கேட் எக்ஸாம் எடுக்கிறதுக்கு ஒரு 3 மாதம் முன்னாடி வரையும் வந்து ஒரு கொஸ்டினை பார்த்தா அந்த கொஸ்டின் வந்து டிஃபிகல்ட் கொஸ்டினா, ஈஸி கொஸ்டினா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. அது எல்லாருக்குமே இருக்கிறது தான். ஸோ அதுலேருந்து நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நிறைய மார்க் டெஸ்ட் எடுக்கணும், ப்ராக்டிஸ் எடுக்கணும். ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு அந்த ஈஸியாக கிளாஸிஃபை பண்ணுறதுக்கான ஒரு தரமாக வந்துடும். அது பண்ணிட்டோம்னு சொன்னால் நமக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஹையர் பர்சன்டேஜ் ப்ராக்கெட்குள்ளே ஈஸியாக போயிடலாம். ஸோ இப்போ கேட் எக்ஸாம் வந்து நான் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்னோட ப்ரிப்பரேஷன் எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி நான் வந்து என்னுடைய அப்ரோச்சை வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வெல் இன் அட்வான்ஸ். நான் இப்போது ஃபைனல் இயர் தான் எக்ஸாம் எடுக்க போகிறேன். நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன், பிஇ படிக்கிறேன். ஃபைனல் இயரில் தான் எக்ஸாம் எடுக்க போகிறேன். நவம்பரில் தான் எடுக்க போகிறேன். அப்படின்னா நான் நவம்பர் மாதம் நான் எக்ஸாம் எடுக்க போகிறேன் அப்படின்னா யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்தியன் மென்டாலிட்டி வந்து அக்டோபர் மாதம் வரையும் நம்ம எதுவும் படிக்க மாட்டோம். திடீர்னு எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் எடுத்து புக்கை டக்குன்னு புரட்டிட்டு அடுத்த நாள் போய் நம்ம எக்ஸாம் எழுதும். அதுதான் நம்ம வந்து ஸ்கூல்ல இருந்து பண்ணிட்டு இருக்க விஷயம். ஆனால் கேட் எக்ஸாம் வந்து நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னு சொன்னால் யூ வில் பி அ பிக் ஃபெயிலியர். ஓகே, கேட் எக்ஸாமுக்கு நம்ம வெல் இன் அட்வான்ஸ் அட்லீஸ்ட் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் முன்னாடியே நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடணும். நான் இப்போ ஃபைனல் இயர் எடுக்க போகிறேன் அப்படின்னா தேர்ட் இயருடைய பிகினிங்கில் இல்லை செகண்ட் இயருடைய எண்டில், ஐதர் 4th செமஸ்டர் இல்லை 5th செமஸ்டர்லேயே என்னுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடணும். எஸ்பெஷலி ஃபார் வெர்பல் ரீசனிங். உங்களுடைய மேத்தமேட்டிக்ஸ் ஸ்கில்ஸை கூட நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக ப்ராக்டிஸ் பண்ணி டெவலப் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுடைய இங்கிலீஷ் ஸ்கில்ஸை வந்து நீங்கள் ஓவர் நைட் டெவலப் பண்ண முடியாது. இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப டைம் போட்டு நீங்கள் வந்து அதாவது டைம் போட்டு தான் நீங்கள் டெவலப் பண்ண முடியும்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டில் என்ரோல் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். டைம் இன்ஸ்டியூட், கேரியர் லான்ச்சர், இந்த மாதிரி நீங்கள் என்ரோல் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு பியர் குரூப் கிரியேட் ஆகிடும். அது வந்து அவங்க கொடுக்குற மெட்டீரியலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து டைம் இன்ஸ்டியூட்டில் தான் என்ரோல் ஆயிருந்தேன். அவங்க கொடுக்குற மெட்டீரியல் நல்லா இருந்தது. பர்டிகுலராக வந்து அவங்களுடைய அப்ரோச் ஆஃப் ஆன்லைன் சிபிடி, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு, இதெல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து ஆன்லைனில் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, பாகல் கை, இன்சைட் ஐஎம், இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஆக்டிவாக இருக்கிறது ரொம்ப அவசியம். நெக்ஸ்ட் வந்து மாக் டெஸ்ட். நிறைய நான் வந்து டெஸ்ட் எடுப்பேன், ஆனால் என்னுடைய ஸ்கோர்ஸ் வராது. நான் இன்ஃபேக்ட் கேட்டில் நான் எடுத்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 94%. ஆனால் என்னுடைய மார்க் டெஸ்ட்டில் வந்து நான் இனிஷியலாக எடுத்த பர்சன்டேஜ் 15%, 30%லாம் எடுத்திருக்கேன். ஸோ கேட் எக்ஸாம் எடுக்கிற வரையும் பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் எடுத்த பர்சன்டேஜ் வந்து 60% நான் தாண்டினதே கிடையாது. ஏன்னா மார்க் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் லோவர், அதாவது லெஸ் நம்பர் ஆஃப் பூல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது லெஸ் நம்பர்ஸாக இருக்கும். ஸோ அதனால வந்து டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மார்க் டெஸ்ட் வந்து டெலிபரேட்டாக அவங்க டிஃபிகல்ட்டியாக தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு ஸ்கோர்ஸ் வராது. ஸ்கோர்ஸ் வராதனால நான் வந்து ஒரு மாதிரி டிமாரலைஸ் ஆகி நான் ப்ரிப்பரேஷனை விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் தென் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணதுக்கு ஆன அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால வந்து ஈவன் உங்கள் ஸ்கோர்ஸ் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் யூ நீட் டு பர்சீவ், யூ நீட் டு கண்டினியூ டூயிங் வாட் யூ ஆர் டூயிங். அதுதான் வந்து உங்களுக்கு சக்ஸஸ், நம்பர் 1 சக்ஸஸ் ஃபேக்டர். ஸோ செகண்ட் திங் வந்து உங்களுடைய இங்கிலீஷ் வேர்பல் ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய ரீட் பண்ணுங்கள். நாட் ஓன்லி நீங்கள் வந்து எம்பிஏக்கு படிக்கிறீங்க அப்படின்னாலும் படித்தாதான் நீங்கள் ரீட் பண்ணணும் இல்லை. ஈவன் அதர்வைஸ் நீங்கள் ரொம்ப வெல் இன்ஃபார்ம்டு பர்சனாக இருக்கிறது இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ என்னுடைய ஃபேவரட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹிந்து நியூஸ் பேப்பரில் எடிட்டோரியல்ஸ் வந்து ரொம்ப நல்ல ஒரு காலம்ஸ். நீங்கள் அந்த எடிட்டோரியல்ஸ் படித்தாலே அதில் வந்து இங்கிலீஷோடைய லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு டிக்ஷனரி எடுத்து வச்சுக்கிட்டு ஸோ அதில் நியூ வேர்ட்ஸ் டெய்லியும் ஒரு 2 நியூ வேர்ட்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டாலே போதும், உங்களுடைய வொக்காபுலரி ரொம்ப நல்லா இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருக்கும் சொல்கிறது, பட் அந்த பேபி ஸ்டெப்ஸ் தான் உங்களுக்கு சக்ஸஸ்க்கான ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து மின்ட். இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. மின்ட்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது. ஸோ ஆன்லைன் ஆப்லாம் இருக்குது. ஸோ இது வந்து ஜென்ரலாக நான் பார்த்தது கண்டென்ட் இஸ் வெரி வெரி குட். அதே மாதிரி எக்கானமிஸ்ட், இந்த மாதிரி நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து ஜென்ரலாக நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வொக்காபுலரி இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் கேட் எக்ஸாமில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். இதுதான் வந்து மந்த்ரா. கேட்க்கு வேறு எதுவுமே இல்லை. ஸோ நான் கேட் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் மினிமம் 30 to 35 மார்க் டெஸ்ட் நான் எடுத்திருப்பேன். மார்க் டெஸ்ட் எடுக்கிறது முக்கியம் இல்லை, மார்க் டெஸ்ட்டில் வர ஸ்கோர்ஸ் முக்கியம் இல்லை. அந்த மார்க் டெஸ்ட் நான் முடிஞ்சதுக்கு அந்த மார்க் டெஸ்ட் நான் எடுக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் தான் செலவு பண்ணுவேன். ஆனால் அந்த 1.5 மணி நேரம் எக்ஸாமை நான் அனலைஸ் பண்ணுறதுக்கு 4லேருந்து 5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ நான் எங்கே மிஸ்டேக் பண்ணேன், எந்த மாதிரி கொஷின்ஸை வந்து நான் மிஸ் பண்ணேன், ஏன் வந்து ஒரு ஈஸி கொஷினை நான் வந்து டிஃபிகல்ட் கொஷினாக கன்சிடர் பண்ணேன், ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் நான் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், ஏன் வந்து ஒவ்வொரு செக்ஷன்லையும் நான் வந்து டைம் கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணல, ஸோ எங்கெல்லாம் நான் டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயத்த வந்து நான் இன்டெப்த் நான் அனலைஸ் பண்ணுவேன் உட்காந்து. ஸோ இதுதான் வந்து எல்லா கேட் ஆஸ்பிரன்ஸும் இன்னைக்கு 99% டெய்லர்ஸாக இருக்கட்டும், மோர் தென் 90% டெய்லர்ஸாக இருக்கட்டும், அவங்க எப்படி பண்ணாங்க, எப்படி அவங்க அந்த மாதிரி அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் தி பிரேவ். நான் வந்து ஐஎம்ஸ் எனக்கு போக முடியாது, நான் வந்து பெரிய இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, பெரிய இன்ஸ்டியூட்ஸில் என்னால் வந்து போகிறதுக்கான எனக்கு திறமை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக என்றைக்குமே அந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸ்குள்ளே போக மாட்டீங்க. ஸோ யார் வந்து எனக்கு அந்த திறமை இருக்குது, நான் வந்து ஒரு ஐஎம்குள்ளே போகிறதுக்கான என்னென்ன டேலண்ட்டு வேணுமோ அதெல்லாமே என்கிட்ட இருக்குது, அதுக்கான எஃபர்ட்ஸ் நான் போடுவேன் அப்படின்னு யார் தன்னம்பிக்கையோடு இருக்காங்களோ அவங்கனால மட்டும்தான் வந்து கிராக் பண்ண முடியும் இது. ஸோ அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து நான் நல்ல ஸ்கோர் வந்துடுச்சு, எனக்கு கேட் ஸ்கோர் வந்துடுச்சு, எனக்கு ஐஎம் சீட் கிடச்சிடுமா, எனக்கு எக்ஸ்எல்ஆர்ல சீட் கிடச்சிடுமா, எஃப்எம்எஸ்ல சீட் கிடச்சிடுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ உங்களுக்கு கேட்ல வந்து நல்ல ஸ்கோர் வந்தது 50% ஆஃப் த பேட்டில் தான். பேலன்ஸ் 50% ஆஃப் த பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஐஎம் என்னுடைய ஸ்கோர் வச்சு நிறைய இன்ஸ்டியூட்ஸ் வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்ஸ்டியூட்டுடைய அப்ளிகேஷனில் வந்து என்னுடைய கேட் ஸ்கோர், என்னோட 10th மார்க், 12th மார்க், பேச்சுலர்ஸ் டிகிரி மார்க்,
இதெல்லாமே வந்து நான் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணி இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் வந்து உங்களை வந்து இன்டர்வியூ காலில் கூப்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அப்போ கன்சிஸ்டண்ட்டாக உங்கள் ப்ரொஃபைலை நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ அகெயின் இது வந்து ஒவ்வொரு இன்ஸ்டியூட்ஸ்க்கும் வேறு வேறு மாதிரி மாறும். இப்போ ஐஎம் பெங்களூர் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அவங்க வந்து கேட் ஸ்கோருக்கு வெறும் 25% வெயிட்டேஜ் தான் கொடுக்குறாங்க. சாரி, ஐஎம் பெங்களூருக்கு. ஸோ பர்சனல் இன்டர்வியூக்கு 30% வெயிட் கொடுக்குறாங்க. பட் அதுவே நீங்கள் ஐஎம் கல்கட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா கேட் ஸ்கோருக்கு 56% வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. ஸோ ஐஎம் கோழிக்கோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா 45% வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க கேட் ஸ்கோருக்கு. ஸோ இப்போது கேட்டில் நான் நல்ல ஸ்கோர் வாங்கியிருந்தாலும் ஐஎம் சீட் இஸ் நாட் கேரண்டி. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூவில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், ரிட்டர்னபிலிட்டி டெஸ்ட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், உங்களுடைய ப்ரொஃபைலை நீங்கள் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக வச்சுக்கணும். இது எல்லாமே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து என்டர் ஆக முடியும். அதே மாதிரி உங்களுக்கு மற்ற விஷயங்கள் வந்து சரியில்லை, என்னோட கேட் ஸ்கோர் ஹையாக இருக்குது அப்படின்னா அதுக்கு சில இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸ்லையும் உங்களால் போக முடியும். ஸோ ஐஎம் கால்ஸ் வந்துருச்சு. ஐஎம் கால்ஸ் வந்ததுக்கப்புறம் என்னென்னா மெயினாக வந்து 3 விஷயம் வச்சுருப்பாங்க. அகெயின் இது வந்து ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டை பொறுத்து மாறும். குரூப் டிஸ்கஷன், பர்சனல் இன்டர்வியூ, ரிட்டர்னபிலிட்டி டெஸ்ட். குரூப் டிஸ்கஷன் வந்து இப்போ நிறைய பெரிய இன்ஸ்டியூட்ஸ் வந்து ஸ்கிராப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா குரூப் டிஸ்கஷன் வந்து மோரர்லெஸ் ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி ஆகுது. குரூப் டிஸ்கஷன் வந்து ஒரு பர்சனுடைய திறமையை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான ஒரு டூல் கிடையாது அப்படிங்கிறத நிறைய பேர் ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால பர்சனல் இன்டர்வியூ, ரிட்டர்னபிலிட்டி டெஸ்ட் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கிறத மார்க்ஸ் வெயிட்டேஜ் கொடுத்து ஃபைனல் ஒரு ஸ்கோர் கார்டில் பண்ணி உங்களை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ குரூப் டிஸ்கஷன், பர்சனல் இன்டர்வியூ இதுக்கெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் போய் ஜாயின் பண்ணுற இந்த டைம் இன்ஸ்டியூட்லேயோ இல்லை ஆன்லைனில் நீங்கள் என்கேஜ் பண்ணுற இந்த பாகல்கை அந்த மாதிரி வெப்சைட்ஸில் நீங்கள் உங்களுக்கு ஒரு பியர் குரூப் ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அந்த குரூப்பில் வந்து நீங்கள் குரூப் டிஸ்கஷன் அவங்களுக்குள்ளேயே பண்ணுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணுறது. இப்போ டைம் இன்ஸ்டியூட்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் இன்ஸ்டியூட்டில் இருக்கிற டீச்சர்ஸ் வந்து எனக்கு பர்சனல் இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 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 அட்வான்டேஜ், ஆடட் அட்வான்டேஜ் நீங்கள் இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து வேட்க்கு வந்து நீங்கள் எஸ்ஏ ரைட்டிங் எழுதி பாருங்கள் நிறைய. ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் இப்போது ஹிந்து நியூஸ் பேப்பரில் எடிட்டோரியல் பேஜஸ் பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு எடிட்டோரியல் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த எடிட்டோரியலில் உங்களுடைய ஓன் வேர்ட்ஸில் ஒரு சம்மரைஸ் பண்ணுங்கள். அந்த எடிட்டோரியல் இருக்கிறது மேபி 2000 வேர்ட்ஸாக இருக்கலாம். பட் அந்த 2000 வேர்ட்ஸ் எடிட்டோரியலில் நீங்கள் ஒரு 200 வேர்ட்ஸில் சம்மரைஸ் பண்ண முடியுமா, இல்லை 500 வேர்ட்ஸில் சம்மரைஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் சம்மரைஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ ஜிடிலையும் சரி பர்சனல் இன்டர்வியூலையும் சரி நான் பேசுறது வந்து கரெக்டாக பேசுகிறேன்னா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ நமக்கு எல்லார் கையிலுமே ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சு. ஸோ ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து நீங்கள் உங்களே பேசி ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் வந்து என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் கரெக்ட் பண்ணுறது ரொம்ப அவசியமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வந்து நம்ம இங்கிலீஷ் பேசுறது எப்போ கரெக்டாக வரும் அப்படின்னா, நிறைய பேர் இங்கிலீஷ் பேசுகிறத நம்ம வந்து கேட்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, பாட்காஸ்ட் வந்து இப்போ பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. கூகுள் பாட்காஸ்ட் இருக்கு, ஸ்பாட்டிஃபைன்னு ஒரு ஆப் இருக்கு. ஸோ இந்த ஆப்லலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ரீசெண்டாக என்ன இப்போ ஒரு நியூஸ் சேனலாக இருக்கட்டும், இல்லை ஹார்வர்ட் பிஸ்னஸ் ரிவ்யூவாக இருக்கட்டும், இல்லை லேட்டஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கட்டும், அதை பற்றி வந்து ஒரு எக்ஸ்பர்ட் வந்து பேசுகிறாரு. ஸோ அதை பேசுகிறத நம்ம வந்து இப்போ எங்கேயோ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம், இல்லை வீட்டில் ஃப்ரீ டைம் இருக்குது அப்படின்னா அதை நம்ம உட்காந்து கேட்குறோம். கேட்கும்போது நமக்கு அவங்க எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணுறாங்க, என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி பாடி, அதாவது அவங்களுடைய டோன் எந்த மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பேசும்போது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த விஷயத்த உங்களுடைய ஸ்பீச்லையும் நீங்கள் இது பண்ண முடியும், அதாவது இன்க்ளூட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து டெட் டாக்ஸ். இன்னொன்று வந்து என்டிடிவி பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ராப்பர் இந்தியன் இங்கிலீஷ்க்கு ஒரு நல்ல ஒரு சேனல். அது நீங்கள் இங்கிலீஷ் வந்து டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்டிடிவி வந்து ஒரு நல்ல ஒரு டூலாக இருக்குது, பிளாட்ஃபார்மாக இருக்குது. அவங்க பேசுகிறது வந்து டிப்பிக்கல் இந்தியன் இங்கிலீஷ். நீங்கள் இப்போ CNN, BBC, அல் ஜசீரா இந்த மாதிரி சேனல்ஸ் எடுத்துக்கிட்டால் அவங்க பேசுகிறது எல்லாமே வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் இருக்கும். நம்ம ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். பட் அதுவே இப்போ என்டிடிவின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ராப்பர் இந்தியன் இங்கிலீஷ். அவங்க கொடுக்குற கண்டென்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி அன்பயஸ்ட் ரிப்போர்ட்டிங் இருக்கும். ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது என்டிடிவி வில் பி என்னுடைய பர்சனல் ப்ரெஃபரன்ஸ் வந்து என்டிடிவி ஐ வுட் சஜஸ்ட் யூ. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின்ஸ். ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஸ்லைடுக்கு வந்துட்டோம்.
ஸோ 5:15 நான் ஒரு 10 மினிட்ஸில் ரேப் அப் பண்ணிடுறேன். ஸோ இதில் எனக்கு ஸ்ட்ராங் அகாடமிக்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கான ஆன்சர் வந்து போத் எஸ் அண்ட் நோ, ரெண்டுமே தான். நான் இப்போ சில இன்ஸ்டியூட்ஸ், இப்போ ஐஎம் கல்கட்டா, ஐஎம் அகமதாபாத், இவங்கெல்லாம் வந்து அகாடமிக்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ராங் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறவங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸ்க்கு நான் போனோம் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக ஸ்ட்ராங் அகாடமிக்ஸ் இருக்கணும். அதுவே வேறு சில இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஐஎம் லக்னோ இந்த மாதிரி இன்ஸ்டியூட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஐஎம் லக்னோ, ஐஎம் இண்டோர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அகாடமிக்ஸ் கம்மியான வெயிட்டேஜ் கொடுத்து கேப் ஸ்கோருக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க, பர்சனல் இன்டர்வியூக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க, ரிட்டர்னபிலிட்டி டெஸ்ட்க்கு அதிக வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் அகாடமிக்ஸ் இல்லாட்டியும் உங்களால் போக முடியும். நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் மேட்டர் ஃபார் டூயிங் அன் எம்பிஏ. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என் கூட படித்தவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், என்னுடைய கிளாஸில் வந்து எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் இருந்தாங்க, லாயர்ஸ் இருந்தாங்க, ஐடி இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்தவங்க இருந்தாங்க, பேங்கிங் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்தவங்க இருந்தாங்க. ஸோ எஜுகேஷன் பேக்ரவுண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தடையாக இருக்காது. ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் அகைன் நான் உங்களுக்கு லோன்ஸ் அண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் பற்றி நான் கவர் பண்ணும்போது உங்ககிட்ட இதை பற்றி நான் பேசியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து டஸ் எம்பிஏ கேரண்டி குட் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எனக்கு வந்து எம்பிஏ நான் படிச்சுட்டேன், ஐஎம்ல படிச்சுட்டேன். ஸோ நான் இந்த கொஷினையும் நான் சேர்த்து நான் ஆன்சர் பண்ணுறேன். நான் ஐஎம்ல போய் படிச்சுட்டேன், எம்பிஏ படிச்சுட்டேன், எனக்கு வந்து சக்ஸஸ் கிடைச்சிடுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஆன்சர் வில் பி நோ. ஏன்னு சொன்னால், இந்த மாதிரி நீங்கள் ஐஎம்ஸ்லையோ இல்லை பெரிய இன்ஸ்டியூட்லையோ போய் படிக்கிறது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பிராண்ட் இமேஜ் கிரியேட் பண்ணும், உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸை எடுத்துகிட்டு வரும். பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை எப்படி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய சக்ஸஸ் இருக்கும். ஸோ நிறைய பேர் ஐஏஎம்ஸில் வந்து படிச்சுட்டு போனவங்க என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, நான் வந்து ஐஏஎம்ல படிச்சுட்டேன், ஸோ நான் வந்து ஐம் என்டைட்டில்டு டு கெட் த ப்ரொமோஷன், ஐம் என்டைட்டில்டு டு கெட் த சேலரி ரைஸ், ஐம் என்டைட்டில்டு டு கெட் த ஜாப் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் அவங்க போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சென்ஸ் ஆஃப் என்டைட்டில்மெண்ட்ல இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக க்ளவுட் பண்ணிடும். ஸோ நம்ம வந்து ஒரு ஓப்பன் மைண்டட் திங்கிங் இருக்காது, நம்மளுடைய ஜாப் பெர்ஃபார்மன்ஸை, நம்மளுடைய ஸ்கில் செட்ஸை அது கர்டைல் பண்ணும். ஸோ அதனால வந்து ஐஎம்ஸில் போய் படித்தாலும், நான் பெரிய இன்ஸ்டியூட்டில் போய் படிச்சுட்டேன், எம்பிஏ முடிச்சுட்டேன், நல்ல ஸ்கோர்ஸ் வச்சுட்டேன் அப்படின்னா அது வந்து உங்களுடைய சக்ஸஸை கேரண்டி பண்ணாது. ஸோ நீங்கள் எப்படி உங்களுடைய ஜாப் அப்ரோச் பண்ணுறீங்க, எப்படி உங்களுடைய ஸ்கில் செட்ஸை டெவலப் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய சக்ஸஸை டிஃபைன் பண்ணும். அதே மாதிரி நான் ஐஎம்ஸில் படிச்சுட்டேன், எனக்கு ஹை பேயிங் ஜாப் கிடைச்சிடுமா அப்படின்னா இதுக்கும் ஆன்சர் வுட் பி போத் எஸ் அஸ் வெல் அஸ் நோ. ஆவரேஜ் சேலரின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் முடித்தவங்க கூட கம்பேர் பண்ணுறீங்க, இல்லை வேற ஒரு வொகேஷனல் கோர்சஸ் முடித்தவங்களோட கம்பேர் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக ப்ரீமியர் இன்ஸ்டியூட்ஸில் எம்பிஏ படிச்சுட்டு வரீங்கன்னா ஹையாக தான் இருக்கும். பட் நீங்கள் பார்க்குற மாதிரி எல்லாருக்குமே 30 lakhs, எல்லாருக்குமே 35 lakhs, எல்லாருக்குமே 60 lakhs சேலரிலாம் கிடைக்காது. ஈவன் 7 lakhs, 8 lakhs, 6 lakhs இல்லை வேலையே கிடைக்காம போகிறவங்களும் இருக்காங்க ஐஏஎம்ஸில் படித்தவங்க. ஸோ இதுவும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதே மாதிரி நீங்கள் பி ஸ்கூலுக்குள்ளே போகணும்னா ஒரு பெரிய நல்ல ஒரு பேச்சு திறமையாளராக இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் இதுக்கும் ஆன்சர் இருக்கணும். ஸோ பேச்சு திறமை இருக்கணும், பட் யூ நீட் நாட் பி அ பப்ளிக் பிக் ஆரேட்டர். நரேந்திர மோடி மாதிரி நீங்கள் ஒரு பெரிய ஆரேட்டராக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் சொல்ல வர விஷயத்த நீங்கள் தெளிவாக தைரியமாக பேசினா போதும். அதே மாதிரி நீங்கள் போகக்கூடிய நீங்கள் என்ன மாதிரி ஸ்பெஷலைசேஷன் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் வந்து ஒன் ஆஃப் த மெயின் டிஃபைனிங் ஃபேக்டர். இப்போ நீங்கள் ஃபினான்ஸ்குள்ளே போகிறீங்க அப்படின்னா ஃபினான்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நீங்கள் பெருசாக பேசணும், ஆரேட்டராக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதுவே நீங்கள் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஸ்பீக்கிங் ஸ்கில் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கணும். ஸோ அதை பொறுத்து பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்கில் செட், உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பொறுத்து இட் வில் வேரி. நெக்ஸ்ட் வந்து பி ஸ்கூல் ரேங்கிங்ஸ் ஆர் சாக்ரோசாங்க்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் நான் முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நீங்கள் எந்த பி ஸ்கூல் ரேங்கிங்கை கன்சிடர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நிறைய மார்க்கெட்டிங் கிமிக்ஸ் இருக்குது, நிறைய ப்ரொமோஷனல் ரேங்கிங்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க. பெஸ்ட்டு வந்து NIRF நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க்கை ஃபாலோ பண்ணி போனீங்கன்னு சொன்னால் இட் இஸ் பெட்டர் ஃபார் யூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ஜஸ்ட் நான் இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். ஸ்கூல் படிக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் லைஃப் வந்து நம்ம ஒரு மவுண்டெயினை கிளைம் பண்ணுறது தான். லைஃப் இஸ் நத்திங் பட் கிளைம்பிங் அ மவுண்டெயின். ஓகே, நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன், நான் கிளைம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் நான்
ஹை ஸ்கூல் வந்ததுக்கப்புறம் அப்போ நம்ம ஓரளவுக்கு இதை முடிச்சிட்டோம்ப்பா, இது முடிச்சதுக்கப்புறம் லைஃப்பில் ஜாலியாக இருக்கலாம்ப்பா அப்படின்னு நினச்சி நமக்கு ஒரு திங்கிங் வருது. அடுத்து காலேஜுக்கு வந்துட்டோம். காலேஜுக்கு வந்ததுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் நான் டாப்பில் ரீச் ஆகிட்டேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படின்னு நம்ம நினச்சிட்டு காலேஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு திங்கிங் நமக்கு வருது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறோம் நம்ம இன்னும் அந்த மவுண்டனை கிளைம் பண்ண கூட ஆரம்பிக்கல அப்படிங்கிறது. ஸோ தட் இஸ் வாட் இஸ் லைஃப். சிமிலர்லி நீங்கள் இப்போ போய் ஐஎம்ல எல்லா இடத்துலையும் டாப் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு வந்துட்டீங்க. ஸோ அந்த டிகிரி வந்து உங்களை சக்ஸஸ்ஃபுல் ஆக்காது. நீங்கள் என்ன அந்த டிகிரியை வச்சு நீங்கள் எப்படி நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்க, எப்படி உங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறீங்க, உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய சக்ஸஸை டிஃபைன் பண்ணும். ஸோ என்னுடைய செஷன் முடிஞ்சது. தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இருந்தால் ஐ வுட் பி மோர் தென் ஹாப்பி டு டேக் இட். ரொம்ப நன்றி சகோதரர் அனஸ் அவர்களே. கிட்டத்தட்ட லாஸ்டா ஒரு 1 hour ஃபுல்லுமே வந்து நமக்கு இந்த ப்ரீமியர் இன்ஸ்டியூட் பத்தி என்ன சொன்னீங்க, டீடைல்ஸ் சொல்லியிருந்தீங்க, என்ன மாதிரி ரேங்கிங் பண்றாங்க சொன்னாங்க. ஆஸ் யூஸ்வல் நம்மளோட சிஸ்டம் செஷன் முடிஞ்ச உடனே வந்து நம்ம வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் அண்ட் செஷன் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுவோம். கொஸ்டின் அண்ட் செஷன் யார் கேட்குறாங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் உங்களை அன்மியூட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் அவுட் அதே மாதிரி. ஓகே, I will unmute you. You can ask a question. Assalamu alaikum. Alaikum salam. Brother Anas, it was really a wonderful and informative session. Very good eye-opening to parents like me. And first of all, I thank you very much. May Allah bless you all the way in your career. And also thanks for the organizer. என்னுடைய சன் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காரு அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில. அவருக்கு வந்து இந்த எம்பிஏ ஆப்ட் பண்ணும்போது என்ன ஸ்பெஷலைசேஷன் எடுத்தா நல்ல ஒரு சூட்டபிள் காம்பினேஷனா இருக்கும்? இது என்னுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் வந்து இந்த ஐஏஎம் கோழிக்கோட்ல இருந்து சென்னையில வந்து இந்த பார்ட் டைம் கிளாஸஸ் நடத்துறாங்கன்னு சொன்னீங்க. அப்ப இந்த டீச்சிங் ஃபேக்கல்டிஸ் வந்து அங்கிருந்தே வந்து பண்றாங்களா அல்லது வேற டீச்சிங் ஃபேக்கல்டிஸ் இருப்பாங்களா? அடுத்தது இந்த ஜிமேட் எக்ஸாம் பத்தி உங்களுடைய இந்த எக்ஸாம் இதுல எதுவும் வரல. So இது வந்து only for foreign universities மட்டும்தானா GMAT? These are all my 3 questions. Thanks in advance. Sure. ஸோ இப்போ ஐஎம்ஸ்குள்ளே போகணும், என்ன ஸ்பெஷலைசேஷன் நான் வந்து எடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமான கேள்வி அதை ஆன்சர் பண்ணுறது. அது இன்ஃபேக்ட் நீங்கள் என்கிட்ட கேட்குறத விட உங்களுடைய பையன்கிட்ட கேட்டிங்கன்னா அவரே சொல்லிடுவார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன சில விஷயங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஸ்பெஷலைசேஷன் வந்து சூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போது பேச்சுலர்ஸ் டிகிரியில் நான் வந்து காமர்ஸ் குரூப் எடுத்திருக்கேன். காமர்ஸ் குரூப் எடுத்துகிட்டு எனக்கு ஃபினான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதனால நான் வந்து ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனல் ஆக போகிறேன் அப்படின்னு சில பேர் வந்து ரொம்ப கிளியராக ஸ்பெஷலைசேஷனில் இருக்காங்க. அப்படின்னா அவங்க ஸ்பெஷலைசேஷன் அதை எதை சூஸ் பண்ணுறாங்களோ அதை எடுத்து போயிடுறது நல்லது. ஸ்பெஷலைசேஷன் வந்து நான் இப்போ ஒரு இன்ஜினியராக இருக்கேன், உங்கள் பையன் வந்து ஒரு கெமிக்கல் இன்ஜினியராக இருக்காரு. ஸோ அவர் வந்து இப்போ என்ன ஸ்பெஷலைசேஷன் எடுக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அவருக்கு வந்து ஒரு ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனல் ஆகட்டுமா, இல்லை அவர் நல்ல ஒரு சேல்ஸ் ப்ரொஃபஷனலாக ஆகணும்னு விரும்புகிறாரா, ப்ராடக்ட்ஸை விற்கிறதுல அவருக்கு ஒரு பேஷன் இருக்கு, இல்லை அப்படின்னா கம்பெனியோடைய இப்போ பேக் அண்ட் ஒர்க் ஆப்ரேஷன்ஸில் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், அந்த மாதிரி விஷயத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு அவருடைய இன்ட்ரெஸ்ட் வந்து முன்னாடியே டிஃபைன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்பெஷலைசேஷனில் அவர் எடுத்து போகிறது நல்லது. இப்போ ஹெச்ஆரில் நான் வந்து ஒரு ஹெச்ஆர் ஆகணும், எனக்கு வந்து என்னோட இன்ட்ரெஸ்ட்டே என்ன அப்படின்னு சொன்னால் பீப்புளில் டெவலப் பண்ணுறது தான் என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டு. பீப்புளுடைய ஸ்கில்ஸை நான் டெவலப் பண்ணுறது தான் என்னுடைய இன்ட்ரெஸ்ட். இல்லை எனக்கு வந்து ஒரு கார்பரேட் ஃபினான்ஸ் சைடு போகணும், ஒரு கம்பெனியில் வந்து கம்ப்ளீட் ஃபினான்ஸ் பேலன்ஸ் ஷீட் எடுத்து கம்பெனியோடைய ஃபினான்ஸஸை மேனேஜ் பண்ணணும், காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் எடுக்கிறதுல ஆஃப் த ஜாப் இஸ் டன். இல்லை எனக்கு வந்து ஸ்பெஷலைசேஷன் வந்து இன்னும் எனக்கு தெளிவாக தெரியல, எனக்கு வந்து என்னென்னா பிஸ்னஸில் நான் இருக்கணும், பட் எனக்கு என்ன ஏரியா ஆஃப் பிஸ்னஸில் நான் இருக்கணுங்கிறது எனக்கு இன்னும் கிளியராக இல்லை அப்படின்னா நான் என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஐஎம்ஸில்
ஐஎம்ஸ் மட்டும் இல்லை, நிறைய ப்ரீமியர் இன்ஸ்டியூட்ஸில் வித்தவுட் ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இயரில் வந்து ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். அந்த கோர்சஸ் படிக்க படிக்க அவங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிடும். அந்த ஐடியா கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் வந்து அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்க செகண்ட் இயரில் அந்த இப்போ மார்க்கெட்டிங்கில் வந்து அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக ஃபஸ்ட் இயரில் ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா செகண்ட் இயரில் வந்து நிறைய மார்க்கெட்டிங் கோர்சஸ் எடுக்கலாம், நிறைய மார்க்கெட்டிங் எலெக்டிவ் கோர்சஸ் எடுக்கலாம், இல்லை ஆப்ரேஷன்ஸ்லாம் ஆப்ரேஷன்ஸ் எடுக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் இயரில் அவங்களுக்கு வந்து படித்ததை வச்சு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி செகண்ட் இயரில் அவங்க ஸ்பெஷலைசேஷன் சூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து தெர் ஆர் 2 ways. உங்களுடைய செகண்ட் கொஷின் வந்து ஐஎம் கோழிக்கோடு வந்து சென்னையில் கிளாஸ் ரூம் ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸ்னால் ஃப்ரெஷர்ஸ்க்கு கிடையாது, எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏ தான் இப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க. எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏனா ஆல்ரெடி இப்போ 2 years 3 years 4 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆட்களுக்கு அவங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏ ஆஃபர் பண்றாங்க. got you. But the faculty வந்து அங்க உள்ள faculty தான் வராங்கன்னு ஃபேக்கல்ட்டி வந்து ஐஎம் கோழிக்கோட் கேம்பஸ்ல யார் டீச் பண்றாங்களோ அதே ஃபேக்கல்ட்டி சென்னைக்கு டிராவல் பண்ணி இங்க டீச் பண்றாங்க. ஓகே, got you. ஸோ எப்பெல்லாம் வந்து கிளாஸ் ரூம்ஸ் இருக்கோ அந்த வீக்கெண்ட்ஸ் மட்டும் டிராவல் பண்ணி இங்க வந்து கிளாஸ் ரூம்ஸ் எடுப்பாங்க. ஓகே, வெரி குட். ஓகே, ஸோ உங்களுடைய தேர்ட் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, ஒரு தடவை ரிப்பீட் GMAT. ஜிமேட். ஸோ ஜிமேட் பற்றி நான் கவர் பண்ணல நிறைய. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஜிமேட்டோடைய அக்செப்டன்ஸ் வந்து இந்தியாவில் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கம்மி தான். எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏக்கு இப்போ மேக்ஸிமம் எல்லா ஐஎம்ஸ்லையுமே ஜிமேட் கோர்ஸ் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஐஎம் அகமதாபாத்லேருந்து ஐஎம் பெங்களூர், கல்கட்டா, XLRI இந்த இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏக்கு ஜிமேட் கோர்ஸ் அக்செப்ட் பண்ணுறாங்க. பட் நார்மல் எம்பிஏக்கு நார்மல் 2 years எம்பிஏக்கு ஜிமேட் கோர்ஸ் அக்செப்ட் பண்ணுறது இல்லை, கேட் ஸ்கோர் தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. சில இன்ஸ்டியூட் இப்போ ஐஎம் அகமதாபாத் மட்டும் செலக்டிவ் சீட்ஸ் மேபி ஒரு 4 இல்லை 5 சீட் மட்டும் ஜிமேட்ல இருந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி வச்சிருக்காங்க. அவுட் ஆஃப் 500 சீட்ஸ் ஆர் 450 சீட்ஸ் அவங்க வச்சிருக்கிறதுல 4 இல்லை 5 சீட் மட்டும் ஜிமேட் கோர்ஸ் வச்சு எடுக்கிறாங்க. இப்போ ஜிமேட் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவுட் சைட் ஆஃப் த கண்ட்ரி வந்து நிறைய வைட் அக்செப்டன்ஸ் இருக்கு. இப்போ யூஎஸ் யூனிவர்சிட்டிஸாக இருக்கட்டும், இல்லை யூரோப் யூனிவர்சிட்டிஸாக இருக்கட்டும், இப்போ ஸ்டான்ஃபர்ட், ஹார்வர்ட், பிரின்ஸ்டன், எம்ரி யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி யூஎஸ்ல நிறைய எம்பிஏ இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு. ஸோ இந்த இன்ஸ்டியூட்ஸ் எல்லாத்துக்கும் ஜிமேட் கோர்ஸ் வச்சு தான் அட்மிஷன் ப்ராசஸ் நடக்குது. ஸோ அங்கே வந்து கேட் கோர்ஸ் கன்சிடர் பண்ணுறது கிடையாது. ஸோ இப்போ ஃபாரின் எம்பிஏ போகிறாங்க இல்லை எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏ போகிறாங்க அப்படின்னா பெஸ்ட்டு வந்து அவங்க ஜிமேட் எடுக்கிறது பெஸ்ட்டு. அதே மாதிரி இந்தியாவில் வந்து படிக்க போகிறாங்க, இந்தியாவில் தான் வந்து எம்பிஏ படிக்க போகிறாங்க அப்படிங்கிறது அவங்க கிளியராக இருக்கிறாங்க அப்படின்னா பெஸ்ட் வந்து கேட் ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கிறது. நிறைய பேர் வந்து கேட்டும் எழுதுறாங்க, ஜிமேட்டும் எழுதுறாங்க, அந்த மாதிரியும் எடுக்கிறவங்க இருக்காங்க. ஏன்னா மோரல்லஸ் அதில் கவர் பண்ணுற போர்ஷன் வந்து சேம் தான், சேம் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், சேம் வெர்பல் ரீசனிங், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் என்ன கேட்டில் இருக்கோ அதே தான் ஜிமேட்ல. ஸோ அதனால வந்து 2 கோர்ஸுமே எடுத்து எனக்கு ஒருவேளை இந்தியாவில் வந்து பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ் கிடைக்கல அப்படின்னா ஃபாரின் இன்ஸ்டியூட் போகிறவங்க இருக்காங்க, இல்லை ஃபாரின்ல பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ் கிடைக்கல அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட்ஸ் எடுக்கிறவங்க இருக்காங்க. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல்ஸ் சாய்ஸ். ஓகே, உங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் கொஞ்சம் சார்ட்டர்ல போட்டு விட்டா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ப்ளீஸ். லேட்டர் ஷூர். Thank you very much. ஜஸாக்கல்லாஹ். Thank you Musamil. Next Rafi Ahmed. நான் இப்போ உங்களை அன்மியூட் பண்றேன். You can ask the question. Assalamu alaikum Mr. Yunus. Program was excellent. ரொம்ப கிளாரிட்டி இருந்தது ப்ரோக்ராம்ல. அதாவது என்ன சொல்ல வந்தோங்கிற மாதிரி நல்லா போச்சு. எனக்கு 1-2 டவுட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 3 years ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்றீங்க. இந்த 3 years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோட எம்பிஏ பண்றப்போ இந்த அட்மிஷன் டைம்ல ஏதாவது பாயிண்ட்ஸ் ஆட் பண்றாங்களா? ஏதாவது ஒரு அட்வான்டேஜ் இருக்கா? இது ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இப்போ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டியூட்ஸில் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுறாங்க. பர்டிகுலர்லி ப்ரீமியர் இன்ஸ்டியூட்ஸ், இப்போ ஐஎம்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஐஎம்ஸ், FMS, XLRI, SP Jain இந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸில் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு 10%, 5 to 10% varies depending on the institute. 5 to 10% points கொடுக்குறாங்க.
ஓகே ஸோ அது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஓகே ஓகே. செகண்ட்லி, பிபிஏ முடிச்சிட்டு போறதுனால ஏதோ அட்வான்டேஜ் இருக்கா? பிபிஏ முடிச்சுட்டு போறதுனால கண்டிப்பா அட்வான்டேஜஸ் இருக்கும் உங்களுக்கு. இருக்கும். ஏன்னா வந்து நீங்க ஃபர்ஸ்டே வந்து நீங்க தெளிவா இருக்கீங்க. ஓகே, நான் மேனேஜ்மெண்ட் தான் போக போறேன், மேனேஜ்மெண்ட் கெரியர்ல தான் நான் போக போறேன் அப்படிங்கறத நீங்க தெளிவா இருக்கிறீங்க. ஸோ அதனால வந்து கிளியர் அட்வான்டேஜ் உங்களுக்கு அங்கே இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு டாப் இன்ஸ்டியூட்ஸில் வந்து நிறைய இன்ஜினியர்ஸ் தான் வந்து போகிறாங்க உள்ள. ஸோ இந்த இன்ஸ்டியூட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு மேண்டேட் இருக்கு. என்ன மேண்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஆஸ் டைவர்ஸ் அஸ் பாசிபிள் வைக்கணும் அப்படிங்கிறது மேண்டேட். ஸோ எல்லாருமே 100% இன்ஜினியர்ஸாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் பியர் டு பியர் லேர்னிங் வந்து இட் வில் கெட் அஃபெக்டட். ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு மிக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இன்ஜினியர்ஸும் இருக்கணும், டாக்டர்ஸும் இருக்கணும், ஐடி பேக்ரவுண்டில் இருக்கவங்களும் இருக்கணும். சே இப்போ பிபிஏ படித்தவங்க, பேச்சுலர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் இருக்கிறவங்களும் இருக்கணும், ஆர் சே சயின்ஸ் பேக்ரவுண்டில் இருக்கவங்களும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸில் இருக்கவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால நீங்கள் பிபிஏயோட போகும்போது யுவர் ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட்டாக வில் ஸ்டாண்ட் அவுட் மற்ற இன்ஜினியரிங் ப்ரொஃபைல்ஸை கன்சிடர் பண்ணும்போது. ஸோ அது அகைன் வில் பி ஆடட் அட்வான்டேஜ். ஓகே. அண்ட் ஒன் மோர், பேசிக்கலி என் நேட்டிவ் வந்து ட்ரிச்சி. இப்போ ட்ரிச்சியில் பாரதாஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ரைட் ஃப்ரம் 80s இருக்கு. இப்போ அது எப்படி அங்கே அதோடைய ரேங்கிங் நீங்கள் போட்டீங்க, அது எப்படி நல்ல இன்ஸ்டியூட்டா பண்ணலாமா அங்கே? ஸோ பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வந்து கண்டிப்பாக நல்ல இன்ஸ்டியூட் தான். நம்ம தமிழ்நாடுல வந்து ஐஐஎம் ட்ரிச்சி, ஐஐடி மெட்ராஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக அதுதான் வரும். இப்போ என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டாப் 75 இன்ஸ்டியூட்ஸில் பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வரல. பட் அவங்க ஒரு எக்ஸ்டெண்டட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ்டெண்டட் லிஸ்ட் வந்து 76 to 100 ரேங்கிங் உள்ள இன்ஸ்டியூட்ஸுக்கு ஆர்டர் கொடுக்காம ஜென்ரலாக வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அந்த இன்ஸ்டியூட்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டும் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் டெஃபினெட்லி உங்களுக்கு அங்கே சீட் கிடைச்சது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்ணை மூடிட்டு எடுக்கலாம். ஓகே. ஒன் லாஸ்ட் கொஸ்டின் அபவுட் த ஸ்பெஷலைசேஷன். இப்போ இவ்வளோ ஸ்பெஷலைசேஷன்ல இந்த ஸ்பெஷலைசேஷன் எடுத்தா எப்பொழுதுமே இதுக்கு வந்து ஒரு வேல்யூ எப்பொழுதுமே இருக்கும், தெர் ஒன்ட் பி எனி அப்ஸ் அண்ட் டவுன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கா? கஷ்டமான கேள்வி. ஐ திங்க் திஸ் இஸ் சேச்சுரேட்டட் அப்படி இல்லாம, அதாவது இப்போ மேனேஜ்மெண்ட்டோடைய டிஃப்ரெண்ட் டிசிப்ளின்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டிசிப்ளின்ஸ்க்கு வந்து என்றைக்குமே டிமாண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த டிசிப்ளினுக்கு வந்து டிமாண்ட் இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ மோர் தென் ஸ்பெஷலைசேஷன், நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஓகே, அஃப்கோர்ஸ் நீங்கள் என்ன ஸ்பெஷலைசேஷன் படிக்க போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பட் அகெயின் நீங்கள் நல்ல இன்ஸ்டியூட்டில் படிச்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எந்த ஸ்பெஷலைசேஷனில் போகிறீங்களோ அந்த ஸ்பெஷலைசேஷனில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஓகே, ஸோ அதனால வந்து நீங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நீங்கள் யூ நீட் டு டேக் அ டெசிஷன் இன்ஸ்டெட் ஆஃப் looking at a low ranked institute and giving a preference for specialization. Okay, jazakallah khair. Okay, thank you Rafi. Next Amin, now I unmute பண்றேன், you can ask your question. Amin, நீங்க கொஞ்சம் சத்தமா பேசணும், பேசுறது கேட்கல. Amin, கொஞ்சம் லவுடா பேசுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம், சொல்லுங்க. என் பேர் அமீன், அபுதாபில இருந்து பேசுறேன். உங்க பிரசன்டேஷன் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் டீட்டெயிலாகவும் இருந்தது. இப்போ நீங்க வந்து பிரீமியர் இன்ஸ்டியூட் இந்தியாவில் இருக்கிறத பத்தி சொன்னீங்க. இடையில லைட்டா வந்து ஸ்டான்ஃபோர்டு, ஹார்வர்டு எல்லாம் வந்து டச் பண்ணீங்க. இப்போ இந்த என்ன ஃபாரின் பிரீமியர் இன்ஸ்டியூட்ல என்ன ஃபீஸ் பத்தி ஆல்மோஸ்ட் நீங்க போட்ட ஃபீஸ் வந்து 25 lakhs. இதுல இப்போ ஃபாரின் இன்ஸ்டியூட்ல இதே மாதிரி பிரீமியர் இன்ஸ்டியூட்ல ஃபீஸ் ரேஞ்ச் என்னவா இருக்கும், என்ன மாதிரி ஃபாரின் இன்ஸ்டியூட், அதுலயும் ஒரு ஸ்லைட் போட்டுனா இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவா இருக்கு. ஏன்னா மோரார்லெஸ் வந்து ஃபீஸ் சேமா இருந்தா இந்தியன் பிரீமியர் இன்ஸ்டியூட் போறதால ஃபாரின் பிரீமியர் இன்ஸ்டியூட்லயே போய் படிக்கலாம். உங்க கேள்விக்கு நன்றி, உங்களோட கருத்துக்கு நன்றி. இப்போ என்னன்னா நான் ஃபாரின் இன்ஸ்டியூட்ஸ்க்கு
ஏன் வந்து நிறைய இதில் இன்க்ளூட் பண்ணலை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபாரின் இன்ஸ்டியூட்ஸ் பற்றி எனக்கு ஐடியா வந்து ரொம்ப கம்மி. ஆனஸ்ட்டாக நான் சொல்லணும் அப்படின்னா, நான் இங்கே இந்தியாவில் MBA படிச்சுட்டு அதே மாதிரி நான் GMAT எழுதலை, நான் CAT மட்டும்தான் எழுதினேன். அதே மாதிரி எனக்கு ஃபாரினில் போய் படிக்கிற மாதிரி நிறைய ஐடியாஸ் இல்லை. ஸோ அதனால எனக்கு ஐடியா கம்மி தான். ஸோ ஒரு ஹாஃப் பேக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேணாமே அப்படிங்கிறதுனால தான் அந்த ஸ்லைட் நான் இன்க்ளூட் பண்ணலை. எனக்கு நல்ல ஒரு டாபிக் நல்லபடியாக தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நான் கான்ஃபிடென்ட்டாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும். பட் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜென்ரலாக ஃபீஸ் வந்து $100,000 $120,000 வரையும் இருக்குது. இப்போ யூஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே. ஸோ அதுவே இப்போது யூரோப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் சிமிலர்லி யூரோஸில் வந்து 100,000 யூரோஸ்லேருந்து 120,000 யூரோஸ் வரையும் இருக்குது. ஸோ இது நீங்கள் இந்தியன் மணியில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா எப்படியும் உங்களுக்கு மினிமம் 70 lakhs வந்துடும். ஓகே. ஈவன் சில இன்ஸ்டியூட்ஸில் வந்து 55 lakhs 60 lakhs கூட இருக்குது. பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து உங்களுக்கு மினிமம் நீங்கள் யூஎஸில் போய் நல்ல இன்ஸ்டியூட்டில் பண்ணணும் அப்படின்னா 60-65 lakhs ஆகும். இது வந்து ஆல்மோஸ்ட் இந்தியன் MBA விட 3 times த காஸ்ட் சொல்லலாம். 3 times ஆர் ஈவன் மோர் தென் தட் இருக்கும். ஸோ அதனால ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் அங்கே போய் படிச்சுட்டு அங்கே யூஎஸ்லேயே உங்களுக்கு வேலை கிடைக்குது அப்படின்னா, அங்கே யூஎஸில் வந்து உங்களுக்கு டாலர்ஸில் சேலரி வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் தான் அது. எங்கே போய் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ். ஜஸாக்குமுல்லாஹ் கைர். இன்ஷா அல்லாஹ் அடுத்த உங்களுடைய பிரசன்டேஷன் அந்த லைன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க் யூ அமீன். ஹாஜி மஸ்தான், நான் இப்போ உங்களை அன்மியூட் பண்றேன். சகோதரர் அனஸ் அவர்களே, இப்போ நம்ம எத்தனை கொஸ்டின் வரைக்கும் போகலாம்? டைம் கோயிங் ஆயிட்டு இருக்கு. நம்ம இன்னும் 2 கொஸ்டின் எடுத்துக்கலாமா? சரி, ரைட், ஓகே. 2 கொஸ்டினோட முடிச்சுக்கலாம். 2 கொஸ்டின் முடிச்சுக்கலாமா? சரி. அப்போ ஹாஜி மஸ்தான், நான் உங்களை அன்மியூட் பண்றேன். ஓகே. ரிமைனிங் கொஸ்டின் இருக்கவங்க வந்து நீங்க வந்து சாட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க. நம்ம அதுக்குள்ள பதில வந்து சகோதரர் அனஸ் சென்று வைங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அனஸ், நல்லா இருக்கீங்களா? வலைக்கம் சலாம். ஓகே, நான் ஹாஜி, நான் ரியாத்ல இருந்து பேசுறேன். நான் 2004 டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி படிச்சு முடிச்சிருக்கேன். ஸோ ரைட் நவ் ஒர்க்கிங் எஸ் FMB ஃபுட் அண்ட் பேவரேஜ் காஸ்ட் கண்ட்ரோல் மேனேஜர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த செக்ஷனுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து தெரியுது MBAல இன்வென்ட்ரி அண்ட் காஸ்ட் கண்ட்ரோல் செக்ஷன் எடுத்த ஒரு சப்ஜெக்டா இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிய வர்றாங்க. இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, இதுக்கப்புறம் நான் MBA பண்றதா பண்ணலாமா? ஆன்லைன் கோர்ஸ் இது ஒரு அவைலபிலிட்டி இருக்குதா? அப்படி உங்களுடைய சஜஷன் எது உண்டா? சஜஷன் கேட்கறேன் நானு. நீங்க எந்த வருஷம் நீங்க தெளிவா சொன்னீங்க. நான் 2004 முடிச்சேன். 2004. I completed only diploma in hotel management. அதுக்கு பிறகு படிக்கல. செக்ஷன் 10க்கு அப்புறம் தெரிஞ்சா அதுல இன்வென்டரி காஸ்ட் கண்ட்ரோல் செக்ஷனா இருக்குது, ஒரு MBAல பண்ணலாம் என்பது எனக்கு தெரிய வருது எனக்கு. ஸோ அது சொந்தமாக எனக்கு என்ன எப்படின்னா, இப்போ ஆன்லைன்ல எதுவும் பண்ணலாமா? MBA பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ உங்களுடைய அப்ஜெக்டிவ் என்ன? நீங்க வந்து இப்போ இன்வென்ட்ரி அண்ட் காஸ்ட் கண்ட்ரோல் படிச்சுட்டு உங்களுக்கு அடுத்து ஃபர்தரா ப்ரொமோஷன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ப்ரொமோஷன் ஆகிறதுக்கு அடுத்த ஒரு கோர்சஸ் எதுவும் சர்டிஃபிகேட் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்திருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா, கேரியர்ல வந்து ஒரு ஸ்டேஜ் வரையும் போறாங்க, ஒரு ஸ்டேஜ்ல போய் அவங்க வந்து ஸ்டக் ஆயிடுறாங்க. ஸ்டக் ஆயிட்டு அடுத்த லெவலுக்கு போறதுக்கு மேல ஏதாவது படிக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க, மேல ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும்னு பாக்குறாங்க. பட் நான் முன்னாடியே வந்து என்னுடைய ப்ரெசன்டேஷன்ல கவர் பண்ணியிருந்த மாதிரி MBA வந்து ஆன்லைன்ல எடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் கிடையாது. ஸோ MBA வந்து பெஸ்ட். உங்களுக்கு MBA உடைய லேர்னிங்ஸ் எல்லாம் எங்க நடக்கும் அப்படின்னா கிளாஸ் ரூம்குள்ள தான் நடக்கும். கிளாஸ் ரூம்ல உங்களுடைய கூட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் நீங்க அதிகமா கத்துக்குவீங்க. இன்ஃபேக்ட் உங்க டீச்சர்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கிறத விட உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து அதிகமா கத்துக்கிறது தான் நிறைய விஷயமா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த தப்பு பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய கரியர்ல ஸ்டக் ஆன உடனே அவங்க வந்து மேல வேற ஒரு அடுத்த ஸ்டேஜ் போகணும் அப்படிங்கறனால ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்ல ஆன்லைன்ல இல்ல டிஸ்டன்ஸ் லேர்னிங்ல ஒரு MBA பண்ணி ஒரு சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கிறாங்க. இந்த சர்டிபிகேட் வாங்குறதுக்கு ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ 4 லட்சமோ காசு செலவு பண்ணி வாங்கிக்கிறாங்க. பட் அந்த சர்டிபிகேஷனால அவங்களுக்கு ஏதாவது வேல்யூடேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. கிடையாது அப்படிங்கறத நான் சொல்லுவேன். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் இது. ஏன்னா வந்து அவங்க அல்டிமேட்லி அந்த சர்டிபிகேட் அவங்களுக்கு கிடைச்சிடுச்சு. பட் அவங்களுடைய திறமையை வளர்த்துக்கிட்டாங்களா, அவங்க
அவங்களுடைய அறிவை வளர்த்துக்கிட்டாங்களா, அவங்க கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்த வந்து அவங்க மாத்திக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஸோ அவங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து என்னுடைய சஜஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் போறதுக்கு பதிலா நீங்க வந்து உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. கரெக்ட். எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்ல, நீங்க வந்து இப்போ உங்களுக்கு காஸ்ட் அண்ட் இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபோக்கஸ் ஏரியா ஆஃப் ஸ்டடியா இருக்கு அப்படின்னு சொன்னா, காஸ்ட் அண்ட் இன்வென்டரி மேனேஜ்மெண்ட்க்கு மட்டும் நிறைய கோர்சஸ் இருக்கு ஆன்லைன்ல. கரெக்ட். நீங்க இதுக்காக எம்பிஏ போகணும்னு அவசியம் இல்லை. நீங்க கேட்கறது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேக்குறீங்க. தப்பு இல்லை, நல்ல விஷயம் தான். பட் நீங்க இதுக்காக எம்பிஏ போக வேணாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். நீங்க வந்து இதுக்கான ஆன்லைன் கோர்சஸ் வந்து நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஓகே, தேங்க்ஸ். It is the last question. இன்னும் 4 क्वेश्चन இருக்குது. ஆனா நம்ம இதர லாஸ்டா சொல்லுங்க. நம்ம இன்னும் ஒரு 2-3 क्वेश्चन கூட எடுக்கலாம். நிறைய பேர் क्वेश्चन ரைஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, சோ பெட்டர் நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, மேபி நம்ம ஒரு 6 o'clock வரை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா? ஓகே. எங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு உண்டான டைம் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல, நம்ம நிறைய பேர் ஆர்வமா கேக்குறாங்க. சோ அதனால நம்ம அவங்க क्वेश्चन ஆன்சர் பண்றது நல்லது. ஓகே டன். ரிஃப்கா, நான் இப்போ உங்களை அன்மியூட் பண்றேன். யூ கேன் ஆஸ்க் a question. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம் ரிஃப்கா, சொல்லுங்க. ஜி அல்ஹம்துலில்லாஹ், உங்களோட செஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகேங்களா. நம்ம வந்து எம்பிஏ படிக்கிறதுக்கு வந்து இப்போ பேச்சுலர் டிகிரியை வந்து சேர்க்கறதா இருந்தால் நீங்கள் கேட் எக்ஸாம், அது போக வந்து ப்ரீமியர் இன்ஸ்டியூட்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி இருந்தால், பேச்சுலர் டிகிரி எந்த டிகிரி எடுத்தால் கொஞ்சம் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுறதுக்கு? கேட் எக்ஸாம் ஃபேஸ் பண்றது கேக்குறீங்களா? ஆமா. நீங்க சொன்னீங்க அதுல வந்து என்ன பண்றீங்க ரிஃப்கா? என்ன பண்றீங்க? பிரதர்க்காக. ஓ, பிரதர்க்காக. ஓகே. பிஏ லிட்ரேச்சர் பண்ணிட்டு இருக்காப்ல. ஓகே. அவர் ஆல்ரெடி இது எடுத்துட்டாரு, பிஏ லிட்ரேச்சர் எடுத்துட்டாரு. பட் என்ன இது பண்ணா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு, நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம தெரியப்படுத்தலாம். சோ நீங்க இப்போ பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து நீங்க எதுனாலும் எடுத்துக்கலாம், உங்களுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். ஓகே. இப்போ இன்ஜினியரிங் எம்பிஏ தானே, நான் பிசினஸ் சைட் தானே போறேன், எனக்கு எதுக்கு இன்ஜினியரிங் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, இன்ஜினியரிங்கும் வந்து சில சமயம் வந்து தேவைப்படும். ஏன்னு சொன்னா, இப்போ நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனலாக நான் ஜாயின் பண்றேன், சாஃப்ட்வேர் இன்ஜினியரா நான் ஒர்க் பண்றேன். நான் இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருந்துட்டு நான் வந்து இப்போ ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் சைட் போறேன். ஸோ நான் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் சைட் போகணும்னு எனக்கு ஆஸ்பிரேஷன் இருக்கு, ஆனா அதுக்கான திறமை என்கிட்ட இல்லை. அதுக்கான திறமை நான் வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எம்பிஏ போறேன். ஓகே. அப்படிங்கிறதுனால இன்ஜினியரிங் அதாவது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இன்ஜினியரிங் இருக்கிறவங்களுக்கு எம்பிஏ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு லிட்ரேச்சர், இப்போ பிஏ லிட்ரேச்சர் வந்து எடுத்திருக்காங்க இல்லையா, இப்போ பிஏ லிட்ரேச்சர் வந்து எடுத்திருக்காரு அப்படின்னா, அவர் வந்து எம்பிஏக்கு வந்தார் அப்படின்னு சொன்னா, சே இப்போ ஒரு மீடியா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஒரு ஜேர்னலிஸ்ட் ப்ரொஃபஷனல் ஆறாருன்னு வைங்க. ஜேர்னலிஸ்ட் ப்ரொஃபஷனல்ல ஒரு ஆகிறதுக்கான ஒரு ஆஸ்பிரேஷன் வச்சிருக்காரு அப்படின்னா, அவர் இப்போ எம்பிஏ கோர்ஸ் எடுக்கலாம். எம்பிஏ கோர்ஸ் எடுத்து அதில் வந்து எப்படி பிஸ்னஸ் ரன் பண்ணுறது, எப்படி வந்து ப்ராடக்ட்ஸ் இப்போ மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, ஸோ அப்படிங்கிறதுக்கு எல்லாமே அவருடைய பிஏல அவர் என்னென்ன கம்யூனிகேஷன்ஸ் ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணாரோ, என்னென்ன கம்யூனிகேஷன்ஸ் ஆஸ்பெக்டில் டெவலப் பண்ணாரோ அது எல்லாமே அவருக்கு எம்பிஏல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ அதனால வந்து எம்பிஏ பொறுத்தவரையிலும் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தால் தான் உங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஓகே ஓகே ஓகே. ஸோ நீங்கள் எந்த பேக்ரவுண்ட்ல வேணாலும் இருக்கலாம், நீங்கள் பிஎஸ்சி இருக்கலாம், பிஏவா இருக்கலாம், எம்பிபிஎஸ்ஸாக இருக்கலாம், எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாலும் கண்டிப்பாக எம்பிஏ எடுத்து படிக்கலாம். சரி சரி சரி. தேங்க் யூ. ஓகே, ரொம்ப சந்தோஷம் தான். நல்ல பதில் வந்து ரொம்ப. ஆனால் சார், சகோதரர் அனஸ் அவர்கள் சேட்ல வந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. என்ன கொஸ்டின்னா, ஷேக் உத்மான் அவங்க, கேன் ஐ ஹேவ் a site address of Team English learning course அப்படின்னு.
Can I have site website address of website. Team English learning course. Team English. Team Englishங்களா? Team Englishனா எனக்கு புரியல என்னன்னா. ஓகே, ஸோ நான் அவருடைய கொஸ்டின் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அவர் இருக்காரா இதில்? கால் இல்லையா? ஸோ மேபி நான் அவர்கிட்ட அவருடைய கொஸ்டினை நான் இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். அவர் கேட்குறது என்னன்னா, என்னோட இங்கிலீஷ் திறமையை நான் வந்து எப்படி வளர்த்துக்கிறதுக்கு ஒரு ஆன்லைன் ஏதாவது வெப்சைட் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. கரெக்டா? ஸோ என்னுடைய பதில் இதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, இங்கிலீஷ் நீங்கள் கற்றுக்கணும், இங்கிலீஷ் நான் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்கேயும் போக தேவையில்ல, ஆன்லைனில் கோர்ஸ்லாம் எடுக்க தேவையில்ல. நீங்கள் டெய்லியும் நியூஸ் பேப்பர் எடுத்து படித்தா போதும். நியூஸ் பேப்பரில் எடிட்டோரியல் காலம் எடுத்து படித்து அதுக்கான அர்த்தம் என்னென்ன வேர்ட்ஸ் எனக்கு புரியலையோ அதுக்கான அர்த்தத்தை நான் வந்து டிக்ஷனரியில் பார்த்து படிக்கிறேன் அப்படின்னா அது போதும். அதே மாதிரி எனக்கு மற்றவங்க பேசுகிறத நிறைய கேட்கணும். இப்போ NDTV பாட்காஸ்ட்ஸ் இதெல்லாம் நான் சொன்னேன். ஸோ இதெல்லாம் அதிகமாக கேட்கணும். மற்றவங்க பேசுகிறத கேட்க 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 நமக்கு வந்து எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க, எப்படி என்ன மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரொனன்சியேஷன் பண்ணுறாங்க, என்னுடைய வொக்காபுலரி டெவலப் ஆகும். ஸோ அது வந்து ரெண்டாவது. மூணாவது வந்து நான் வந்து பேசணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் இப்போது கேமராஸ், வீடியோ கேமரா இருக்கிற மொபைல் ஃபோன்ஸ் நிறைய வந்துடுச்சு. ஸோ அதனால நான் பேசுகிறத மொபைல் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி நான் பேசி அதை நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ 3 விஷயம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இதுதான். ஸோ இதுக்காக நீங்கள் ஆன்லைனில் போய் கோர்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. தேங்க்யூ சார். அப்துல் ஃபத்தா, நான் இப்போ உங்களை அட்மிட் பண்ணுறேன். யூ கேன் ஆஸ்க் யுவர் क्वेश्चन. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம் வரஹ்மத்துல்லாஹ். அனஸ் பாய், ரொம்ப நல்லா இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நம்ம வந்து என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, நம்ம என்னதான் குவாலிஃபிகேஷன் அதெல்லாம் வச்சுக்கிட்டு இன்டர்வியூ போனாலும் சம்டைம்ஸ் வந்து அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்மளால வந்து கரெக்டா அந்த டைம்ல எப்படி மூடு இருக்குதோ அதனுடைய பிறகு நம்ம ஆன்சர் பண்ண முடியுது. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் இன்டர்வியூவை வந்து எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்றது? அதாவது நம்ம எமோஷனலா இல்லாம சில சமயங்கள்ல எமோஷனலா சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி சமயங்கள்ல எல்லாம் எப்படி டேக்கிள் பண்றது? இன்டர்வியூ பண்றதுக்கு ஏதாவது கீ டிப்ஸ் மாதிரி ஏதாவது உங்களுடைய அனுபவத்துல ஏதாவது இருந்துச்சுன்னா ஷேர் நீங்க இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட்டோட இன்டர்வியூ சொல்றீங்களா இல்ல ஜாப் இன்டர்வியூ கேக்குறீங்களா? ஜாப் இன்டர்வியூக்கு. ஓகே. ஜாப் இன்டர்வியூக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம டைரக்டா அங்க போய் நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாலியா போறது உண்டு. ஸோ அந்த மாதிரி போகாம நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜாப் இன்டர்வியூல அங்கே போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜேடின்னு ஒன்று கொடுப்பாங்க, ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி. எந்த ஒரு ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணாலும் ஜேடி கண்டிப்பா கொடுப்பாங்க. ஸோ அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை தரோவா நம்ம கவர் டு கவர் படிச்சுட்டு போறது ரொம்ப அவசியமா இருக்கு. அதே மாதிரி அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ஸும் நம்மளுடைய ப்ரொஃபைலை மேட்ச் பண்ணி நம்ம பேச கற்றுக்கணும். ஸோ அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல சில ஸ்கில் செட்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கில் செட்லேருந்து நம்ம ப்ரொஃபைல் எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணிக்கணும். பண்ணிட்டு நம்ம என்ன எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் வந்து ஒரு 15 கொஷின் நம்ம கையில் வச்சுக்கணும். ஸோ அந்த 15 கொஷினுக்கும் நம்ம தரோவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. நீங்கள் இப்போ ஆன்லைனில் கூகுள் சர்ச் பண்ணுறீங்க, கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ரோலுக்கு அப்ளை பண்ணுறீங்க. ஒரு மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணலாம், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இன்டர்வியூ ஃபார் மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க முன்னாடி ஜென்ரலாக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் வந்துடும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் ரெடியாக நீங்கள் பண்ணி வச்சுக்கணும். இன்ஃபேக்ட் நீங்கள் ஆன்சர் அதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு தடவை வந்து நீங்கள் ஆன்சர் எல்லாம் வந்து பேசி பார்க்கணும். பெஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால், நான் சொன்ன மாதிரி முன்னாடி நீங்கள் பேசுகிறத வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் எங்கெங்கே மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் முன்னாடி ஒரு கண்ணாடி வச்சுட்டு அந்த கண்ணாடியில் பேசி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதையும் மீறி உங்களுக்கு வந்து
சில கொஷின் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகாத சில கொஷின்ஸ் கண்டிப்பா எப்படிப்பட்ட ஜாப் இன்டர்வியூவா இருந்தாலும் வந்துடும். பட் அந்த மாதிரி வருது அப்படின்னு சொன்னா நீங்க தெளிவா ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட்டோட அவங்க கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா இமீடியட்டா நீங்க ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு ஜம்ப் பண்ணி ஆன்சர் பண்ண போகாம ஒரு மினிட் நான் வந்து சிந்திக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டு அந்த கொஷினை பத்தி நல்லபடியா சிந்திச்சு அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா உங்களுக்கு வெற்றியா தான். Thank you Muhammad Anas, and thanks for the organizer MOA. Thank you. Jazakallah khair. Jazakallah khair Abdul Fattah. Brother Anas, one more question in chat. ஒரு சகோதரர் கேட்டிருக்காப்ல, நான் யூஜில வந்து பிஏ இங்கிலீஷ் எடுத்திருக்கேன், நான் இப்போ எம்பிஏ சேரணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறேன். ஸோ பிஏ இங்கிலீஷ் எடுத்திருக்காரு. ஸோ எம்பிஏ சேரணும்னா அவர் எதுவும் பண்ண தேவையில்ல. அவர் எந்த இன்ஸ்டியூட்டை டார்கெட் பண்ணுறாரோ, அவர் இப்போ ப்ரீமியர் இன்ஸ்டியூட் டார்கெட் பண்ணுறாரு அப்படின்னா கேட் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். இங்கே தமிழ்நாட்டில் லோக்கல் இன்ஸ்டியூட்ஸ் டார்கெட் பண்ணுறாரு அப்படின்னா டான்செட் இல்லை மேட். ஸோ எந்த இன்ஸ்டியூட்டுக்கு டார்கெட் பண்ணுறாரோ அதை பேஸ் பண்ணி அவர் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி அவர் பிஏ இங்கிலீஷ் படிக்கிறாரு அப்படிங்கிறதுனால அவருடைய இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதனால வந்து அவருக்கு டெவலப்மெண்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மேத்தமேட்டிக்ஸ் சைடு தான் இருக்கும், குவான்ட் சைடு இருக்கும், லாஜிக்கல் ரீசனிங் சைடு இருக்கும். ஸோ அதுக்கு அவர் நல்ல ஒரு குவான்ஸோ இல்லை லாஜிக்கல் ரீசனிங் புக்ஸ் வாங்கி படிக்க ஆரம்பிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். பெஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால் நல்ல இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணணும். இப்போ டைம் இன்ஸ்டியூட் எனக்கு தெரிஞ்சு நான் கோயம்புத்தூரில் படித்தப்போ டைம் இன்ஸ்டியூட் நல்ல இன்ஸ்டியூட்டாக இருந்தது. ஸோ நல்ல இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி அந்த இன்ஸ்டியூட்டில் கொடுக்குற கோர்ஸ் மெட்டீரியல் ஜென்ரலாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த கோர்ஸ் மெட்டீரியல் வச்சு அவர் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் ஐ திங்க் அவர் கரெக்டான டைரக்ஷனில் இருக்காருன்னு அர்த்தம். தேங்க்யூ அனஸ். ஆனது இன்னொரு கொஸ்டின் சேட்டில் வந்திருக்கு. ஒரு சகோதரி வந்து பிஎஸ்சி பிஎட் முடிச்சிட்டாங்கன்னா அவங்க எம்பிஏ யூஸ் பண்ணா எம்பிஏ ப்ரொசீட் பண்ணா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு உங்களோட பதில்? அவங்க இப்போ லைன்ல இருக்காங்களா, அவங்க லைன்ல இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட அவங்க என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ஒரு விஷயம் நம்ம பண்ண போறோம். நான் பிஏ முடிச்சுட்டு பிஎட் முடிச்சிருக்கேன். பட் என்னுடைய அப்ஜெக்டிவ் என்ன, நான் எம்பிஏ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அடுத்து என்னோட கெரியர் மூவ் என்ன அப்படிங்கறது அவங்க கிட்ட நான் கேட்கணும். Just a minute, நான் அன்மியூட் பண்றேன். ஜன்னா, நான் இப்போ உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க உங்களுக்கு கேள்வியை கேட்டுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் பிரதர். வலைக்கம் சலாம். நான் வந்து பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன். ஆனா வந்து ஒர்க் பண்ணல, ஹோம் மேக்கரா தான் இருக்கேன். இன் ஃபியூச்சர் நான் பிஏ பண்ணாக்க எனக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்குமா? ஸ்கூல்லயோ இல்ல நான் தனியாவே ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரி ஏதாவது ஆரம்பிக்கலாமா? எப்படி? இல்ல, நீங்க உங்களுடைய ஆஸ்பிரேஷன் என்ன? நீங்க எதுக்கு அடுத்து என்ன பண்ண போறீங்க? உங்களுடைய என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க? என்னுடைய ஓனாவே ஒரு ஏதாவது ஒரு இதுல தனி திறமையில சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்டர் இன்னொரு ஆள் கீழே போய் நான் வேலை பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ சொந்தமா நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? இல்ல பிஏ பிஎட்னா நீங்க டீச்சரா இருக்கீங்களா? அப்போ இல்ல சாரி நீங்க ஹோம் மேக்கரா இருக்கேன்னு சொன்னீங்க. ஓகே. ஸோ டீச்சர் படிச்சுட்டு நான் ஹோம் மேக்கரா அட் பிரசன்ட் இருந்துட்டு இருக்கேன். இன் ஃபியூச்சர்ல வந்து நான் ஒர்க் பண்ணணும் இல்ல நாவே சொந்தமாவே ஒரு பிசினஸ் மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரி இல்ல ஒரு ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இது எனக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்கேன். ஸோ இப்போ நீங்கள் பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எம்பிஏ பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் நடத்துறதுக்கு என்னென்ன முக்கியம் என்னென்ன ஆஸ்பெக்ட் தேவையோ அதெல்லாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் நான் இப்போ ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்க போகிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறேன், இல்லை ஒரு கோச்சிங் சென்டர் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு எம்பிஏ தேவைப்படாது. ஸோ நீங்கள் வந்து பெஸ்ட்டு என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆல்ரெடி பிஏ பிஎட் படிச்சிருக்கீங்க. மேபி உங்களுக்கு ஒரு இன்ஸ்டியூட் நடத்துறதுக்கான ஒரு டீச்சிங் லைன்ல என்ன ஸ்கில் செட்ஸ் தேவையோ அந்த ஸ்கில் செட்ஸை டெவலப் பண்ணா போதும். உங்களுக்கு எம்பிஏ தேவைப்படாது. அப்போ உங்களுக்கு உங்க क्वेश्चन ஆன்சர் பண்ணனா? பண்ணிட்டீங்க பிரதர். Thank you ஜன்னா. ஒரு கேள்விக்கு நன்றி.
ஸோ லாஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கலாம் யூனஸ். ஓகே, இதுக்கு யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல. So we can wind up come to a conclusion. Okay. Just ஒரு 2 hours உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க மேனேஜ்மென்ட் ஆபீஸ் அட்டெண்டன்ட்காக. அந்த MBA சம்பந்தமாக ஒரு 2 ஹவர்ஸ்ல வந்து நீங்க இவ்வளவான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கும், நமக்கு இந்த மாதிரி பண்ணலாமா அப்படிங்கிறது. So once again we are on behalf of MOA we are thankful to you. So வாய்ப்பு கொடுத்ததுக்கு எனக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. மேலப்பாளையம் ஆஃபீஸர்ஸ் அகாடமிக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. ஜஸாக்கல்லாஹ்.